ராஜபக்சாக்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் தான் ஏசிஎம்சி தலைவர். இந்த இரட்டை நிலைப்பாட்டை காட்டி இந்த சமூகத்தின் மீதான ஒரு சந்தேக பார்வை உருவாக்கி கொண்டிருப்பது வேதனையானது. தேர்தல் நடக்கும், ஜனாதிபதி தேர்தல். இந்த தேர்தல் நடக்காது என்கின்ற ஒரு கருத்தை, ஒரு கோஷத்தை மக்கள் மத்தியில் விதைப்பவர்கள் எதிர்த்தரப்பினர் என்று நான் பார்க்கிறேன். தேசிய மக்கள் சக்தியினுடைய அனுரகுமார திசாநாயக். நீங்கள் பார்த்தாலும் சுனில் ஹந்தினத்தி மச்சான் மே கொந்தேசி ஹரி அண்ணே என்று சொல்லுவார். திருப்பி மக்கள் காங்கிரஸ் அழைச்சா போவீங்களா? என் மண்மலை பிரச்சனைக்கு அது கோட்டாவினுடைய அரசாங்கம் நினைத்தால் அதை எடுத்து விடும், அதை விடுங்கள், நாம் எங்காவது கட்டி கொடுப்போம் என்று தலைமை சொன்னபோது எனக்கு அது ஒரு சரியான பதிலாக தெரியவில்லை. ஒரு விதத்தில் கட்சியையும் ஏமாற்றிக்கொண்டு மக்களையும் ஏமாற்றிக்கொண்டு செய்கின்ற ஒரு அரசியல் போன்றுதானே அது. ஏசிஎம்சி தலைவரும் பணம் பெற்றிருக்கிறார். இப்பொழுது பெற்கிற போது அவர் எங்கே பணம் பெறார்? அது ஜிஏ கூடாகத்தானே வந்தார். அப்போ நாங்கள் டிசிபியிலிருந்து பணத்தை எங்களை போக்கட்டுக்கு அடுத்தோம் இல்லை. இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க தொடர்பிலே எப்படி பேசுகிறீர்களோ இதே போன்று ஒரு காலத்தில் பசில் ராஜபக்ஷ தொடர்பிலே நீங்கள் பேசியிருந்தீர்கள். பாட்டி வடசுர்ரா என்று சொல்லி நாங்கள் நிலவை பார்த்து நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு கருத்தை கொண்டிருந்தோம். ஒரு வளர்ந்து போகிற நேரம் அது பொய் என்று விளங்கியதான். அது போல பொத்துவில்ல பார் திறக்கப்படுறதுக்கு எதிராக மிகப்பெரிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. முஷரஃப் ஏன் அமைதி காத்து வந்தார்? அது வெளியிலிருந்து விமர்சனம் செய்கிறதுக்கு நான் வெளியிலையா இருக்கேன், நான் பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கேன், கவர்மெண்ட்டோட இருக்கேன். ரெண்டு வேலை என்ன தடுக்கணும். இப்போ வரல, தடுத்தாச்சு. முஷரஃப் என்ன செஞ்சு தடுத்துட்டார். ஆர்எஸ்எஸ் பிடிக்குமா உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ்ஸை பிடிக்குமா? ஆர்எஸ்எஸ் போன்றதான மிக மதவெறி பிடித்தவர்களுக்கெல்லாம் அப்பால் பட்டவர் முஷாரஃப். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், இந்த ரெண்டு கட்சிகளையும் தவிர்த்து கிழக்கில் அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குதா? அது முடியாது என்பதல்ல, அதனையும் செய்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. டிசி டாக்ஸ் நிகழ்ச்சிக்குள் உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினர் SMM முஷரஃப் அவர்களோடு இன்றைய நேர்காணலை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். திடீர்னு முஷரஃப் எம்பி நீல நிற மேடையில் ஏறுறதை காண்றோம். நாங்கள் திடீர்னு ஒரு புதிய கூட்டணிக்குள்ள ஒரு முகத்தை பார்க்க கிடைக்குது. ஏன் இது திடீர்னு அந்த நீல நிறத்தின் பக்கம் ஒரு சாயல்? இல்லை, அது கூட்டணி நீல நிறம் என்பதல்ல, நீல நிறத்தவர்களும் அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள். அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டதற்கு. ஏனென்றால் அந்த புதிய கூட்டணி என்பது ஒரு அரசியல் கூட்டணி, ஒரு அரசியல் கட்சி அப்படி கிடையாது. இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் முற்போக்கு கூட்டணி மாதிரி இந்த புதிய முன்னணி என்பது பாராளுமன்ற தேர்தலை எல்லாவற்றையும் சேர்ந்து எதிர்கொள்வதற்கான ஒரு கூட்டணி என்று பொருள் அல்ல. புதிய கூட்டணி என்பது என்னவென்றால், இப்போது உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் ஆளும் கட்சி எது, எதிர்கட்சி எது, யார் யார் எந்த பக்கம், இது பல்வேறு குழப்பங்கள் இருக்கின்றன. எனவே ஜனாதிபதி தேர்தலில் ஒரு பொருத்தமான வேட்பாளரை அறிவிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியும் தனித்தனியாக இயங்குவதை பார்க்கின்றோம். எஸ்ஜேபி இயங்குகிறது, என்பிபி இயங்குகிறது, அதே போன்று எஸ்எல்பிபி இயங்குகிறது, யூஎன்பி இயங்குகிறது. இப்படியான ஒரு தருணத்தில் இந்த நான் சொன்ன இந்த கட்சிகள் அல்லாத ஏனைய இதர கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு குழுவாக இயங்கி ஒரு பொருத்தமான ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த புதிய முன்னணி என்பது. அது நிமல் லான்சா அவர்கள் இந்த பாராளுமன்றத்திற்குள் இவ்வாறு கட்சிகளுக்குள் பிரச்சினை, சொந்த கட்சியிலே முரண்பாடு, இவ்வாறு பல்வேறு பிரச்சனைகளுடன் கூடிய பலரும் இருக்கிறோம். எனவே கட்சி அல்லாத சுயாதீனமாக நாங்கள் வெளிவந்தவர்கள் இப்படி பல பேர் இருக்கிறோம். எனவே எல்லோரையும் இணைத்து ஒரு நல்லதொரு ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான ஒரு புதிய முன்னணி என்ற பெயரில் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய முன்னணியினுடைய பணி என்னவென்றால், ஒரு பொருத்தமான ஜனாதிபதி வேட்பாளரை அறிமுகம் செய்வது, அவரை வெற்றி பெறச் செய்வதற்காக வேலை செய்வது, இதுதான். அது தவிரவும் இப்பொழுதோ முஷாரஃப் அவர்கள் நீல கட்சியோடு இணைந்து விட்டார், அல்லது புதிய முன்னணி கட்சியோடு இணைந்திருக்கிறார், இவர் இதில் தான் தேர்தலில் பயணிக்கப் போகிறார் என்றெல்லாம் பொருள் அல்ல. இந்த புதிய முன்னணி என்பது நல்லதொரு ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஒரு முன்னணி. எங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது, ஜனாதிபதிக்கு ஆதரவு அளிப்பதற்காக சேர இருக்கின்ற அனைவரும் நேரடியாக யூஎன்பியில் சேர விரும்ப மாட்டார்கள், அல்லது நேரடியாக எஸ்ஜேபியில் சேர விரும்ப மாட்டார்கள். ஆனால் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிக்க விரும்புவார்கள் என்ற ஒரு கூட்டம் பெறும். இவர்கள் எல்லோரும் இந்த புதிய முன்னணி கூட்டத்திலே வந்து இணைவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சுருக்கமாக சொன்னால் அடுத்த ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான ஒரு கூட்டம் முன்னணி, அவ்வளவுதான். ஆனால் அதில் இருக்கின்ற உறுப்பினர்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஒரு நல்ல நோக்கத்துக்காக அதனை சேர்ந்திருக்கலாம், உங்களுடைய நோக்கம் நேராக இருக்கலாம், சரியாக இருக்கலாம். ஆனால் நிமல் லான்சாவினுடைய பெயர் இந்த நாட்டுக்குள்ளே எப்படி பிரசித்தமானது என்பது என்னை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். அதே போன்று நீங்கள் சொல்லக்கூடிய நிமல் சிறிபால த சில்வா இத்தனை வருட காலமாக அரசியலிலே இருக்கிறார், எப்பொழுது ஓய்வு பெறுவார் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதே போன்று மஹிந்த அமரவீர போன்றவர்கள்
என்னதான் இவர்கள் நாட்டுக்கு நல்லது செய்திருந்தாலும் இவர்களுடைய வயதோடு இவர்கள் செய்கின்ற அரசியலையும் பார்க்கின்ற பொழுது இப்படியான ஒரு கூட்டணியோடு சேர்வது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். இல்லை, அப்படி நீங்கள் சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். ஏனென்றால் நிமல் லான்சாவில் இருந்து தொடங்குவோம். நிமல் லான்சாவிற்கு பாராளுமன்றத்திற்குள் இருக்கின்ற சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் நல்ல பேர் உண்டு. அதே போன்று ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலும் கூட அவருக்கென்றும் நல்ல பேர் உண்டு. வெளியிலே ஊடகங்களுக்கு ஊடாக பரப்பப்படுகிற பேர் என்பது வேறு. ஆனால் உண்மையிலே நிமல் லான்சா என்பவர் நான் பாராளுமன்றத்துக்குள் இருக்கின்ற அதிகாரம் மிக்கவர்களிலே பார்த்தவர்களிலே தனக்கு ஒன்று கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, தன்னை நம்பி இருப்பவர்கள் நலவடையட்டும் என்று நினைக்கின்ற ஒரு மிக பெரும் பொதுநலவாதி என்னுடைய பார்வையில். இப்போ நாங்கள் கூட அரசாங்கத்துக்கு ஆதரவளிப்பதற்காக சென்ற சமயத்திலெல்லாம் எங்களுடைய பிரச்சனை, எங்களுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் முன்னுக்கு வந்து நின்று எங்களுக்காக பாடுபட்டவர், எங்களுக்காக போய் சண்டையிடுபவர் எல்லாம் நிமல் லான்சா தான். நீங்கள் அரசாங்கத்தோடு இணைந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கேட்டால் இந்த கருத்தை அவர்கள் சொல்வார்கள். அதுபோல தான் நீங்கள் பாருங்கள், சிரேஷ்டமான இப்போ நிமல் சிறிபால டி சில்வா பற்றி சொன்னீர்கள். மைத்ரிபால சிறிசேன அவர்கள் பொது வேட்பாளராக வருவதற்கு முன்பு நிமல் சிறிபால டி சில்வாவிடம் பேசப்பட்டது. எனவே இந்த நாட்டிற்கு ஜனாதிபதியாக வர வேண்டிய ஒரு தகுதியுடையவராக அவர் இருந்தார். நிமல் சிறிபால டி சில்வா, சுசீல் பிரேம்ஜயந்த் என்ற பல வயதில் மூத்த, அனுபவத்தில் மூத்த சிரேஷ்டமானவர்கள் இருக்கத்தக்கதாக நிமல் லான்சா என்ற ஒருவரின் பின்னால் திரள்கிறார்கள் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வெளி ஊடகங்கள் காட்டுகின்ற மாயை என்பது வேறு, உண்மைக்குண்மையான நிமல் லான்சா என்பவருடைய குணம் என்பது வேறு. அவர் எந்த ஒரு சுயநல நோக்கமும் இல்லை. இதிலே பல இப்பொழுது ஏற்பாடு செய்யப்படுகின்ற பல கூட்டங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் தான் சொந்த நிதியை செலவழிக்கின்ற அளவிற்கு இந்த நாட்டிற்கு ஒரு நல்லதொரு தலைமை வர வேண்டும் என்ற ஒரு தூய நோக்கத்தில் அவர் ஆரம்பித்தார். அவருடைய நோக்கத்தில் எவரும் சந்தேகம் கொள்ளாதால் தான் கட்சிகளுக்கு அப்பால் எல்லோரும் அந்த அணியோடு சேர்ந்து கொண்டோம். அவருடைய பண்பு இருக்கிறது, இந்த அணி வளரட்டும், இதிலே தெரிவு செய்யப்படுகிற வேட்பாளர் வளரட்டும், நம்முடைய பணி முடிந்தது என்று நினைக்கக்கூடிய ஒருவர் அவர் லான்சா. அதே போன்று நீங்கள் நிமல் சிறிபால டி சில்வா சொன்னீர்கள், ஓய்வு பெறட்டும் என்று நாம் நீங்கள் சொல்வது போன்று வயதாகிவிட்டது, ஓய்வு பெறுவோம் என்று சொன்னீர்கள். நான் அந்த பதிலை மீட்டிங்கில் கூட சொன்னோம். இந்த நாடு இக்கட்டிலே மாற்றிய போது எந்த ஒரு இளைஞர்களும் இன்று மேடையில் குவித்திருக்கிற எந்த ஒரு இளைஞரும் முன்வரவில்லை. ரணில் விக்ரமசிங்க என்கின்ற ஒரு வயதானவர் தான் இந்த நாட்டை மீட்டெடுத்தார். அதே போன்று தான் நீங்கள் மஹிந்த அமரவீர என்று சொன்னீர்கள். இந்த நாடு ஒரு விவசாயத்திலே ஒரு பசலை இல்லாமல் விவசாயிகள் எல்லோரும் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் நான் நினைக்கின்றேன் அதிகமான உருவ பொம்மை எரிக்கப்பட்டு விவசாய அமைச்சருடைய அத்தகைய ஒரு தருணத்தில் அதனை பொருட்படுத்தி விவசாயிகளுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்தவர் மஹிந்த அமரவீர. இப்போ சுசீல் பிரேம்ஜயந்த் என்கிறோம், கல்வி அமைச்சராக வருகிற போது ஒரு காகிதம் கூட நாட்டிலே இறக்குமதி செய்ய முடியாத ஒரு நிலையில் அதை பொருட்படுத்தி மீட்டெடுத்திருக்கிறார். அதிலே இங்கே இருக்கின்ற அவ்வளவு பேரையும் நீங்கள் பார்த்தால் புரியும். இதில் மிக முதன்மையான ஒரு விஷயம் என்னவென்றால் இனவாதம் கொண்டவர்கள் அல்ல. ஒரு இனவாதம் பேசி அரசியல் செய்த அல்லது அரசியலில் ஊழல் லஞ்சம் பெற்றவர்கள் அல்லது இவர்கள் கரை படிந்தவர்கள் என்றெல்லாம் பெயர் பெற்றவர்கள். நீங்கள் நிமல் சிறிபால டி சில்வா பற்றி சொல்கிறீர்கள். பதுளை கூட்டம் ஒரு சாட்சி. பதுளையிலே அவ்வளவு ஜனத்திரளை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் பதுளை மாவட்டத்திற்கு அவர் செய்த சேவைகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, பெரும்பான்மையானவருக்கு. நான் நினைக்கின்றேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களிலே அதிகமான தொழில் வாய்ப்பை கொடுத்த ஒருவராக அவர் தான் இருக்க முடியும் என்று. அதே போன்று அங்கே வைத்தியசாலை அமைத்ததாக இருக்கலாம். இவர்களெல்லாம் அரசியலில் புடம் போட்டவர்கள். இன்று இருக்கிற சூழலில் இன்று இருக்கிற பாராளுமன்றங்களை கொண்டுதான், பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கொண்டுதான் நாம் ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் நினைப்பது போன்று இளைய தலைமுறையுடன் கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் தேட முடியாது. நாம் இருக்கின்றவர்களுக்குள் நல்லவர்கள், பெயர் கெடாதவர்கள் அல்லது இனவாதமற்றவர்கள் என்கின்ற தோரணையில் பல பேர் சேர்ந்திருக்காங்க. நீங்கள் பொறுத்திருந்து பார்த்தால் உங்களுக்கு புரியும். இந்த புதிய ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிக்கின்ற பலரும் இந்த மேடைக்கு வந்து வருவார்கள். அதில் நானும் ஒன்று கேட்க நினைத்தேன். இந்த மேடையிலே பொதுவாக சிறுபான்மை இனத்தவர்கள் என்று வருகின்ற பொழுது அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி முஷர்ரஃபை காண முடிகிறது, மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி வியாழேந்திரனை காண முடிகிறது. இது தவிர யாரேனும் சிறுபான்மை இனத்தவர்கள் இப்பொழுது இணைந்து இருக்கிறார்களா கூட்டணியிலே? அனுராதபுரம் மாவட்ட இஷாக் ரஹ்மானும் இந்த கூட்டணியில் அந்த மேடையிலும் கூட பல நேரம் பேர் சொல்லப்பட்டது. அவரும் வந்தனை வராத எஸ்ஜேபியில் இருக்கின்றவர். நான் நினைக்கின்றேன் அரசாங்க தரப்போடு எஸ்ஜேபியிலிருந்து ஒரு சிலர் எதிர்வரும் காலங்களில் இணையக்கூடும். அந்த இணைவிலே அவரும் வந்து இணைந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது. இதே மேடையில் இன்னும் பலர் இருக்கிறார்கள். இறுதியாக ஜனாதிபதி வேட்பாளரும் இந்த புதிய முன்னணியிலே ஏறப்போகிறார். இந்த நாட்டிற்கு ஒரு புதிய ஜனாதிபதி ஒரு பொது வேட்பாளராக கட்சி பேதங்களுக்கு அப்பால் வந்து சேர்ந்து அவர் இந்த நாட்டை சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் எல்லோரிடம் இருக்கிறது. எனவே இந்த புதிய முன்னணி என்பது ஒரு பொது வேட்பாளருக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிற சமயத்தில் சிறுபான்மை கட்சிகளினுடைய தலைமைகளும் கூட எதிர்காலத்தில் வந்து இதில் ஏறினால் நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கில்லை. பொது தேர்தலுக்கு முன்னாடி கட்டாயம் ஜனாதிபதி தேர்தல் நடந்தே ஆகணும். ஒரு வழக்கோட தீர்ப்பு வந்துடுச்சு, இன்னொரு வழக்கும் முழுமையாக நிராகரிக்கப்பட்டது.
தேர்தல் நடக்குமா? ஜனாதிபதி தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் நடக்கும் என்பதை ஜனாதிபதி பலமுறை வலியுறுத்தி இருக்கிறார். இங்கு இந்த தேர்தல் நடக்காது என்கின்ற ஒரு கருத்தை, ஒரு கோஷத்தை மக்கள் மத்தியில் விதைப்பவர்கள் எதிர்த்தரப்பினர் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஜனாதிபதி நடத்தவில்லை தானே, ஜனாதிபதி தேர்தலையும் நடத்த மாட்டார் என்றெல்லாம் பல பேருடைய எதிர்க்கட்சிகளினுடைய கருத்துக்கள் இருக்கின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இல்லை என்பதை ஜனாதிபதி அப்போது சொன்னார். நடத்துவதற்கு பணமும் இல்லை, நடத்துவதற்கு தேர்தலும் இல்லை என்று. ஆனால் இந்த ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்படும் என்று பல முறை அவர் சொன்னார். ஜனாதிபதி ஒன்றை சொல்லாமல் இருக்கிற போதும் பயப்படுகிறார்கள், அவர் இப்படி நடக்கும் என்று சொல்கிற போதும் இவர்கள் பயப்படுகிறார். இந்த வழக்கு 2 வழக்குடைய இந்த 2 வழக்கும் தொடுக்கப்பட்டதிலே ஒரு காரணம் இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு தெரியும் 30/2 19வது திருத்தத்தினூடாக 6 வருடத்தை 5 வருடமாக மாற்றினார்கள். அதிலே 80B இவர்கள் திருத்தவில்லை. அது என்ன சொல்கிறது? 6 வருடத்திற்கு மேல் என்றால் சர்வஜன வாக்கெடுப்பு. உண்மையிலே 30/2 திருத்தப்படுகிற போது 80B திருத்தப்பட்டிருக்க வேண்டும். எனவே இப்பொழுது நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து 2/3 இந்த 5ஐ 6 ஆக்கலாமா என்றால் அதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை வைத்துத்தான் இந்த வழக்கெல்லாம். இந்த வழக்குகள் போடப்பட்டாலும் ஜனாதிபதி அவர்கள் 1வது வழக்கின் தீர்ப்புக்கு முன்பே, அந்த வழக்கு எடுக்கப்படுகின்ற தினங்களுக்கு முன்பே சொல்லிவிட்டார், எத்தனை வழக்கு போட்டாலும் உரிய தேதியில் நடாத்தப்படும். நான் சொல்லியிருந்தேன், ஜனாதிபதி அலுவலகத்தில் சென்று இந்த தேர்தல் நடக்குமா என்ற கேள்வி கேட்டபோது 1 வருடம் எக்ஸ்டெண்ட் பண்ண இன்று இருக்கிற நாட்டு சூழலுக்கு நல்லம் தான் என்று கூட நான் ஒரு கருத்தை தெரிவித்து பார்த்தேன். ஏன் அதை 1 வருடம் நாங்கள் எக்ஸ்டென்ஷன் செய்ய வேண்டும்? 5 வருடமே நாம் ஆட்சியில் இருந்தால் என்ன என்ற அளவிற்கு ஜனாதிபதி மிக நம்பிக்கையோடு இருக்கிறார். அதுதான் அந்த நம்பிக்கையை சிதறடிக்கும் விதமாக நீங்களும் கூட இப்பொழுது எதிர்க்கட்சியினர் நடத்துகின்ற ஆய்வுகள், ஏனைய பொது அமைப்பினர் நடத்துகின்ற ஆய்வுகளில் பார்த்தால் வெறும் 4% இருந்த ஆதரவு 9% மாறி, நான் இப்பொழுது இன்று இந்த நேர்காணலை செய்கிற போது SJBயால் நடத்தப்பட்ட ஆய்விலேயே 28% ஜனாதிபதிக்கு ஆதரவாக இருக்கிறது என்ற ஒரு வளர்ச்சி வந்திருக்கிறது. எனவே இந்த ஆய்வு நீங்கள் கிராஃபை நீங்கள் பார்த்தா விளங்கும், 4லிருந்து 28 மாறி இருக்கார். அவர்கள் 35 இருக்கலாம், 38 இருக்கலாம், அங்கே இருக்கிறார்கள் அல்லது சரிந்து வந்து கொண்டிருக்கார். JVPயினுடைய வளர்ச்சி என்பது மிக பெரும் சரிவாக இருப்பதாகவும் இந்த ஆய்வுகள் சொல்கின்றன. இப்படி இருக்கிற போது அவர் மிக தைரியமாக இருக்கிறார். இத்தனையும் இன்னும் பிரச்சாரத்தை சரியாக தொடங்காத நிலையில் ஜனாதிபதி நிலைப்பார். எனவே இந்த ஜனாதிபதி இந்த தேர்தலை பிற்போடுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை. இப்பொழுது கேபினட்டிலே ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது, 80B திருத்துவதென்ற தீர்மானம். இது கூட ஒரு சாட்சி என்னவென்றால் 5-6 என்ற குழப்பம் வேண்டாம், 5 தான் என்று ஜனாதிபதி மிக தெளிவாக சொல்கிறார். 2வது வழக்கு போடுவதற்கு முன்பே அதை சொல்லிவிட்டார். அதை கூட சில பேர் பார்த்தீர்கள், அமைச்சரவை தீர்மானம் கொண்டு வந்திருக்கார்கள். இதனை நிறைவேற்ற மக்கள் வாக்கெடுப்புக்கு சென்று இந்த தேர்தலை குழப்ப பார்க்கிறார்கள் என்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் நாடாளுமன்றத்தில் அது தொடர்பான விவாதம் நடந்த பொழுது, தேன்மதியை தொட்டவன் விரல் சூப்புவான், அதுபோன்றுதான் ஜனாதிபதி பதவியை தொட்டதன் காரணத்தால் இன்னும் ஒரு 2 வருஷம் பின்னாடி போட்டுக்கலாமா, இல்லைன்னா இன்னொரு 3 வருஷம், ஏன்னா இப்போ இருக்கிற உறுப்பினர்கள் யாருக்குமே கிராமங்களுக்கு செல்ல முடியாது, போனால் மக்கள் தூற்றுவாங்க, அடிப்பார். பேசியது முழுக்கவும் ஒரு அரசியல் கருத்தாக நான் பார்க்கிறேன். சட்ட ரீதியாக அவர் பேசியதாக நான் கருதவில்லை. அவர் சட்ட ரீதியாக பேசுவாராக இருந்தால் சட்டம் இதைத்தான் சொல்கிறது. 80B இப்போதும் கூட 6 வருடத்திற்கு மேலாக இருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு என்று சொல்கிறது. இப்போ 5 இருக்கிறது, 6ஆக மாற்றலாம் தான் என்ற ஒரு ஆர்கியூமெண்ட் நியாயமானது. அந்த ஆர்கியூமெண்ட் தேவையில்லை என்றால் ஜனாதிபதி அமைச்சரவையிலே அது 6 அல்ல 5ஆக மாற்றுகின்ற திருத்தத்தை கேபினெட் அப்ரூவல் எடுத்து இன்றும் எடுத்திருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்படுகிற போது 6 என்ற குழப்பம் இல்லை, 5 வருடம் தான் ஜனாதிபதியின் பதவிக்காலம். எனவே ஜனாதிபதி மிக தெளிவாக அவருடைய கருத்துக்களிலும் பயணங்களிலும் இருக்கிறார். பல முறை சொல்லியிருக்கிறார், 1வது ஜனாதிபதி தேர்தல், பின்னர் பாராளுமன்ற தேர்தல். இதற்கு முன்பு பார்த்தால் பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் என்ற ஊகங்களை இந்த ஊடகங்கள் சொன்னன. அதே போன்று பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்ற கருத்துக்கள் எல்லாம் சொன்னன. ஆனால் ஜனாதிபதி அன்றிலிருந்து மிக தெளிவாக சொன்னார், முதலில் ஜனாதிபதி தேர்தல், பின்னர் பாராளுமன்ற தேர்தல், அதன் பின்னர் மாகாண சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்படும், இந்த வருடம் ஜனாதிபதி தேர்தல் வருடம் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வெளிப்படையாக சொன்ன போதும் நம்பாமல் இருப்பதனுடைய பின்னணியை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி இந்த நாட்டை வங்குரோத்திலிருந்து மீட்டு மக்களுக்கான ஒரு உரையை ஆற்றிய போது ஜனாதிபதி மீதான ஒரு பெரும் நம்பிக்கை இப்பொழுது வளர்ந்துவிட்டது. இந்த 4% 9% என்கிற அந்த சதவீதம் 28ஆக மாறி இருக்கிறது என்றால் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அதனை மக்களுக்கிடையிலே குறைப்பதற்காக இந்த வழக்குகளை தாக்கல் செய்பவர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை நான் அறிந்த வகையில். எனவே இப்போ வழக்குகளை தாக்கல் செய்து இந்த ஜனாதிபதி தேர்தலை நிறுத்த பார்க்கிறார், அவருக்கு பலம் இல்லை என்றெல்லாம் இவர்கள் மக்களை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நான் இதனை பார்க்கின்றேன். 6 வருடத்தை 5 வருடம் என்று கேபினெட்டிலே கொண்டு வந்து இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைப்பதை கூட பிழையாக விமர்சிப்பவர்களை பற்றி நாம் என்ன செய்வோம்? ஒரு அரசியல் தேவைக்காக ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், தங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அல்லாமல் ஒரு சட்ட ரீதியான விளக்கம் அல்ல. அதே போல இதுவரைக்கும் 2 பேர் தான் நாங்கள் ஜனாதிபதி வேட்பாளர்கள் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார்கள். ஒருவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ், இன்னொரு தேசிய மக்கள் சக்தியினுடைய அனுரகுமார திசாநாயக்.
அடுத்தவர்கள் யாரும் இன்னமும் அறிவிக்கவில்லை. உங்களுடைய பார்வையில் இந்த இருவரில் யார் பொருத்தம் என்று நினைக்கின்றீர்கள்? இல்லை, என்னை கேட்டால் இப்போது இருக்கிற நாட்டு சூழலுக்கு இந்த ஜனாதிபதி பதவியில் இருந்தாக வேண்டும். இதை சர்வதேசமும் விரும்புகிறது. ஒரு சர்வதேசம் யார் பக்கம் ஆதரவாக இருக்கிறது என்பது மிக முக்கியம் ஒரு நாட்டை கொண்டு செல்வதற்கு. அந்த அடிப்படையில் இப்பொழுது IMFினுடைய நிபந்தனைகள் எல்லாம் மூலமாக நாங்கள் எங்களுடைய கடன்களை மீளச் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை தான் பெற்றிருக்கிறோம். இந்த கடன்களை மீளச் செலுத்த வேண்டும், அது அதிகமான வருமானத்தை அதிகரிக்க செய்ய வேண்டும். பல வேலைகள் இருக்கின்றன, மிக முக்கியமான வேலைகள் இனித்தான் இருக்கிறது. இப்படியான நிலையிலே வரக்கூடிய ஆட்சியாளர் மீதான ஒரு நம்பிக்கை சர்வதேசத்துக்கு பிறக்க வேண்டும். நாடு வங்குரோத்து அடைந்த போது இழந்த நம்பிக்கையை ஜனாதிபதி அவர்கள் வந்து உருவாக்கினார். மிக குறிப்பாக சொல்வதாக இருந்தால், இந்த நாட்டிலே கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்ததும் இந்த நாடு ஒரு அணிசேரா நாடாக, யாருக்கும் சார்பாக இல்லாத ஒரு நடுநிலைமையான நாடாக இருந்து வந்த கலாச்சாரத்தை அவர் மாற்றினார். மிக முக்கியமாக அவர் விட்ட பிள்ளை. அதனுடைய விளைவு தான் சீனாவை எதிர்க்க வேண்டி, இந்தியாவை எதிர்க்க வேண்டி பல நாடுகளிடமும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஜனாதிபதி வந்து இப்பொழுது சீனாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், எல்லோருடனும் ஒரு நடுநிலை போக்கோடு, ஒரு அணிசேராத ஒரு தன்மையோடு இந்த நாட்டை கொண்டு செல்கிறார். எனவே இந்த அயலுறவு கொள்கைகள் ஒவ்வொருவரிடம் எப்படி இருக்கிறது என்பது மிக முக்கியம். சர்வதேசத்தை நாம் எப்படி கையாள்கிறோம் என்பது முக்கியம். ஏனென்றால் நாம் கடன் கொடுப்பதும் வெளிநாடுகளுக்கு, அவர்களிடம் கடன் மீளச் செலுத்துவதற்கான காலம் கேட்பதும் வெளிநாடுகளுக்கு, எங்களுடைய எதிர்கால விடயங்களை கையாளப் போவதும் வெளிநாடுகளுக்கு. எனவே இப்படி பார்க்கிற போது நீங்கள் இருவரைத்தான் கேட்டீர்கள், நான் மூன்றாவது இவரை பற்றி சொல்லிவிட்டு அவர்களிடம் வருகிறேன். இப்போது மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இந்த சடுதியான 4 வீதம் 28 வீதமாக உயர்ந்திருக்கிறது என்றால் அது சாதாரணமாக இல்லை. மக்களில் பெரும்பான்மையானோர் இப்போது சரி, யாராவது பிறகு வரட்டும், ஒரு இக்கட்டான நிலையில் இந்த நாட்டை நம்பிக்கையோடு முன்னெடுத்த இவர் தொடர்ந்து இருக்கட்டும் என்ற ஒரு அபிப்பிராயம் வந்து விட்டது. உண்மையாக இப்பொழுது ஒரு கருத்து கணிப்பு நடத்தினால் தேர்தல் இல்லாமல் அப்படியே செல்லலாம் என்ற நிலைப்பாடு மக்கள் மத்தியில் நிறைய இருக்குது. நாங்கள் அதிகமானவருடன் பேசுகிறோம். நீங்கள் சொன்ன இந்த இருவரிலே உண்மையாக சொல்லப்போனால் அனுரகுமார திசாநாயக்க அவருக்குமே ஒரு பெரிய ஒரு எழுச்சி உருவாகி இருக்கிறது. இந்த அறகலையோடு மக்களிடம் இந்த ராஜபக்சர்களோடு இருந்த கோபங்களிலிருந்து ஜேவிபி NPP மீதான ஒரு அபிப்பிராயம் ஒன்று உருவானது. 3% வாக்குகள் தான் அவர்கள் கடந்த தேர்தல்களில் கொண்டிருந்தார்கள். அந்த 3% வாக்குகளிலிருந்து ஒரு பாரிய ஒரு வளர்ச்சி வந்தது. இந்த கேம்பெயின் தொடங்குவதற்கு முன்பதாகவே NPP ஒரு பெரியதொரு வளர்ச்சி, ஒரு ஜனாதிபதி ஆகலாம் என்ற ஒரு கனவும் கற்பனையும் அவர்களிடம் உருவெடுக்க தொடங்கியுள்ளது. உண்மையில் அவர்களுடைய வீழ்ச்சி எங்கே தொடங்கியது என்றால், நாமும் கூடத்தான் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்தால் நல்லம் என்ற எண்ணம் எல்லாரிடம் இருந்தது. நீங்கள் எப்படி இந்த நாட்டை கொண்டு செல்ல போகிறீர்கள்? இப்பொழுது நீங்கள் ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள். எப்படி இந்த நாட்டை கொண்டு போக போகிறீர்கள் என்ற கேள்விக்கு, உங்களுடைய பொருளாதார கொள்கைகள் என்ன என்ற கேள்விக்கு NPPயினுடைய பிரமுகர்கள் அளித்த பதில் மக்கள் மத்தியிலும் படித்தவர்கள் மத்தியிலும் ஒரு வகையான அவநம்பிக்கையை தோற்றுவித்தீர்கள். இவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம், ஊழல் செய்யாதவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாட்டை கொண்டு போகக்கூடிய பொருளாதார நிபுணத்துவம் பெற்றவர்களா என்றால் அது இல்லை. நீங்கள் பார்த்தாலும் சுனில் ஹந்துனத்தி மச்சான் மே கொந்தேசி ஹரியானே என்று சொல்லுவார் IMFக்கு அழைத்து. இது ஒரு சிறுபிள்ளைத்தனமான பதில். அதுபோல் அவர்கள் இந்த பொருளாதாரம் பற்றி பேசிய வார்த்தை, கடைசியாக சுனில் ஹந்துனத்தியை பார்த்தேன், தேசிய சொத்துக்களை நாம் விற்க வேண்டும், அதே போன்று வெட்வரியை அதிகரிக்க வேண்டும், வருமான வழிகளை அவர் சொல்கிறார். அவர்கள் எதையெல்லாம் விமர்சனம் செய்தார்களோ அதே பதிலாக கேட்கிற போது அவர்களுடைய பதிலும் இவ்வாறு தான் இருக்கிறது. நான் உங்களுக்கு சிறிய உதாரணத்தை சொல்லலாம். சீமான், தமிழ்நாட்டில் இருக்கிற சீமான், அவர் வாய்களையே பேசுவார். நிறைய பேரோட நிறைய விதமாக இந்த நாட்டை அப்படி செய்வேன், பாலார் ஓடும் திருநார் ஓடும் என்று சொல்வார். ஒரு முறை ரங்கராஜ் பாண்டே உங்களை போன்ற ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒரு கேள்வியை கேட்டார். கச்சை தீவை இவர்கள் விட்டு கொடுத்து விட்டார்கள், எங்களுடைய மண்ணை இழக்கச் செய்து மீனவர்களை கஷ்டத்தில் ஆழ்த்தி விட்டார்கள் என்று திமுக அதிமுகவுக்கெல்லாம் அவர் ஏசி கொண்டிருந்தார் ஒரு நேர்காணலில். எனவே ரங்கராஜ் பாண்டே ஒரு கேள்வி கேட்டார், அதையெல்லாம் வைத்து விடுங்கள், நாளை நீங்கள் ஆட்சிக்கு வருகிறீர்கள், கச்சை தீவை எப்படி மீட்பீர்கள்? இதான அவருடைய கேள்வி. இல்லை பாருங்கள், திமுக அப்படி செய்யவில்லை, அதிமுக எப்படி செய்யவில்லை. மறுபடியும் அவர் இதே வசைபாடலை தொடங்கினார். ரங்கராஜ் பாண்டே அவரை நிறுத்திவிட்டு, கச்சை தீவை நீங்கள் எப்படி மீட்பீர்கள்? வேறு எந்த பதிலும் எனக்கு சொல்ல வேண்டாம், பதிலை சொல்லுங்கள். பதில் இல்லை. ஒன்று நீங்கள் இலங்கை மீது போர் தொடுக்க வேண்டும், இல்லை என்றால் மத்திய அரசோடு நீங்கள் தொடர்பு கொண்டு இதனை செய்ய வேண்டும். போர் தொடுக்க முடியாது. திமுகவோ ஏனைய அரசுகளோ மத்திய அரசுடன் பேசி இதனை செய்வதற்கான முயற்சிகள் தான் இருக்கிறார்கள். வேறு எப்படி உங்களால் செய்ய முடியும் என்று அந்த நேர்காணல் அவருக்கு பெரிய மைனஸ் ஆகாமல். நான் இப்பொழுது இந்த NPPயையும் அப்படி தான் பார்க்கிறேன். எல்லாவற்றையும் குற்றம் சொல்லலாம், பழி சொல்ல தெரிந்த உலகத்திற்கு வழி சொல்ல தெரியாது. கேட்டுட்டு நல்லா இருக்கும். எப்படி செய்வீங்கிறதுக்கு நாங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கான யோசனைகளை நீங்களாவது பார்த்துருக்கலாம், ஏதாவது முன்மொழிவுகள் இல்லை. அவர்களிடம் இருக்கின்ற அந்த பிரச்சனை. நீங்கள் இப்பொழுது SJBயை சொன்னீர்கள். SJBயும் ஒரு பலம் பொருந்தியதாகத்தான் இன்று களத்தில் இருக்கிறது. SJBயில் இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் மீது நம்பிக்கை. இப்பொழுது ஹர்ஷ டி சில்வாவாக இருக்கலாம், இரான் விக்ரமரத்னயாக இருக்கலாம், அவர்கள் எல்லோரும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்றால் இல்லை, கபீர் ஹாஷிமாக இருக்கலாம். இன்னும் ஒரு விடயம்,
இந்த பிரைம் மினிஸ்டரை நீங்கள் எடுப்பீங்களா, நீங்கள் எடுக்கிறீங்களான்னு ஒவ்வொருவரிடம் கோட்டாபய ராஜபக்ச கேட்கிற போது சஜித் பிரேமதாஸ் அவர்களிடம் கேட்கிறார். அந்த சமயத்தில் கொஞ்சம் நான் ஃபோனை பண்ணிவிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு அழைப்பை ஏற்படுத்துகிறேன் என்று அவர் கேட்டது அவர்களுடைய குழாமிடம். அதில் ராஜித் இருந்திருக்கிறார், கபீர் ஹாஷிம் இருந்திருக்கிறார், இரான் விக்ரம் எல்லாரும் இருந்திருக்கிறார், ஹர்ஷடி சில்வா உட்பட. ஹர்ஷடி சில்வா உட்பட எல்லா பொருளாதார நிபுணர்களும் சொன்ன ஒரு விடயம் என்ன, இப்போது நாம் எடுத்தால் கையறு நிலைக்கு சென்று விடுவோம், இருக்கிற செல்வாக்கும் இல்லாமல் போய்விடும், எடுத்து விடாதீர்கள் என்று தான் சொன்னார்கள். எனவே அப்படி அந்த ஒரு இக்கட்டான தருணத்தில் எடுப்பதற்கு திராணி இல்லாதவர்கள் இன்று வந்து ஒரு புதுமையும் செய்ய போவதில்லை. இது என்னுடைய ஒரு வெளிப்படையான ஒரு கருத்து. அதை செய்ய போவதில்லை. அதே போன்று நான் ஒவ்வொரு தருணத்திலும் பாராளுமன்றத்தில் பார்த்தேன். ஹர்ஷடி சில்வா போன்ற பொருளாதார நிபுணர்கள், நான் மதிக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இரான் விக்ரம் ரத்ன, கபீர் ஹாஷிம் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் அரசாங்கத்தோடு வர வேண்டும் என்று இப்போதும் விரும்புகிறேன் நான். ஆனால் நான் சொல்கிறேன், 750 ரூபாவாக ஒரு டாலர் மாறும், 1000 ரூபாவாக மாறும், பட்டணிச்சாவு ஏற்படும் என்றெல்லாம் பயமுறுத்தினார்கள். கடைசியாக இந்த IMF உடன்படிக்கையை கூட நீங்கள் பழைய வீடியோக்களை எடுத்து பார்த்தால் விளங்கும். அது ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படாது, சீனா இதற்கு ஒத்துழைக்காமல் இருக்கிறது, இது நடக்காது என்று தான் சொன்னார்கள். நடந்த பிற்பாடு இது ஒரு பெரிய வெற்றி இல்லை, இன்னும் நாம் வாங்குவது என்று தொடர்ந்தேர்ச்சியாக அந்த மறைமுகமாகவே அவர்கள் எதிராகவே பேசிக்கொண்டிருப்பது ஒரு அரசியல் தேவைக்காக என்று தான் விளங்குகிறது. எனவே புதிதாக நாம் ஒரு மாற்றத்தை இந்த நாடு காணாது. இந்த நாடு இப்பொழுது போய்கொண்டிருக்கிற இந்த போக்கிலேயே பல்வேறு ஒரு வளர்ச்சி பாதையை ஜனாதிபதி மிக தெளிவாக 2048 வரையிலும் காட்டிக் கொண்டிருக்கிறார். இவர்கள் எதை புதிதாக செய்ய போகிறார்கள் என்பதற்கான ஒரு விளக்கத்தை தருவார்களாக இருந்தால் இவர்களில் ஒருவரை தலைவராக்கலாம் என்பது பற்றி யோசிக்கலாம். என்னுடைய தெரிவாக அவர்கள் இருவரும் இல்லை என்பதை தான் நான் சொல்லுவேன். அந்த 2 பேர்கிட்ட பேரை சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீங்கள் கிழக்கினுடைய அரசியலில் வேரூன்றி இருக்கிற ஒருத்தர். பொதுவாக இந்த ரல்லட் அகுவேனமான்னு சொல்லுவாங்க, இந்த அலைக்கு மோதி கொண்டு போகிறதுங்கிறது. இப்போ கிழக்கில் நடக்கக்கூடிய இந்த 2 கட்சியினுடைய மீட்டிங்ஸாக இருக்கலாம். ஒரு காலத்தில் 1000 வில கூட நாதவன் எழுந்து வந்தான் என்று சொல்கிற பாட்டை போட்டால் வரக்கூடிய அந்த இளைஞர் கூட்டம், இல்லை சத்திய தலைவர் இல்லைன்னா தேசிய தலைவர், இவங்க வந்துட்டாங்கன்னா வரக்கூடிய அந்த இளைஞர்கள் கூட்டம், இப்போ 2 பேருக்குமே இவ்வளோ காலம் ஓட் பண்ணிட்டோம். நாங்கள் உங்கள் 2 கட்சியுமே நம்ம பார்த்துட்டோம். இந்த ஒரு தடவை நம்ம பிரத்யேகமாக ஒரு 3ஆம் தெரிவுக்கு ஏன் போகக்கூடாதுங்கிற ஒரு மனநிலை இளைஞர்களுக்கு மத்தியில் உருவாகி இருக்குதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. திருப்பியும் ஒரு அலைக்குள்ளே சிக்கக்கூடிய அபாயம் இருக்குதா? இல்லை, நீங்கள் சொன்னது மிக முக்கியமான ஒரு விடயம். என்னிடம் கூட பல பேர் இன்டெலெக்சுவல்ஸ் அம்பாறை மாவட்டத்திலும் ஏனைய மாவட்டங்களிலும் பல பேர் பேசுவார்கள். பேசி உங்களுடைய அரசியல் போக்கு நன்றாக இருக்கிறது, ஆரம்பத்தில் அரசாங்கத்தோடு இருக்கிற போது சில விமர்சனங்கள் வந்த நேரம் நாங்களும் அதிருப்தியாக இருந்தோம், ஆனால் உங்களுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்தினீர்கள், ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் பல்வேறு தீர்வுகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், உங்கள் வழி பிடித்திருக்கிறது என்று சொன்னபோது நான் இதே பதிலை அவர்களிடம் சொன்னேன். எல்லோரும் இப்படி சொல்வீர்கள், வாக்கு என்று வருகிற போது ஒரு பாடலுக்கும் அல்லது இன்னும் ஒருவருக்கும் தான் நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்ற சமயம் அவர் கூறிய ஒரு பதில் என்னவென்றால், நீங்கள் சொல்வது உண்மைதான், ஆனால் தேர்தல் என்றொன்று வருகிற போது எங்களுக்கு வேறு தெரிவுகள் இல்லை என்ற ஒரு சூழல் தான் இருக்கிறது. நீங்கள் கூட இப்பொழுது எந்த பக்கம் போய் இணைய போகிறீர்கள் என்பது பற்றி எங்களுக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. ஒருவேளை அங்கால போய் இணைந்தீர்கள் என்றால் அல்லது இந்த பக்கம் போனீர்கள் என்றால் என்ற குழப்பத்தோடு தான் இருக்கிறோம். எனவே ஒரு சரியான 3ஆம் தெரிவு ஒன்று இருக்குமாக இருந்தால் எங்களை போன்றவர்கள் அந்த தெரிவை நோக்கி போயிருப்பார்கள். எனவே அந்த தெரிவு உருவாகவில்லை என்ற ஒரு கருத்தை அவர் சொன்னார். உண்மையில் ஆழமான ஒரு விடயம். சில மாற்று கட்சிகள் வந்தன. NFGG நன்மையாக மதிக்கக்கூடிய ஒரு கட்சி, நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி உள்ளிட்ட ஒரு சில மாற்று கட்சிகள் உதயமாகின. அதனை அவர்கள் சரியாக கொண்டு செல்லக்கூடியதான ஒரு திட்டத்திலே அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். மிகச் சரியான ஒரு மாற்று அணி ஒன்று வருமாக இருந்தால், அந்த நம்பிக்கை புகட்டப்படுமாக இருந்தால், நீங்கள் சொன்னது போன்று இளைஞர்கள் மட்டுமல்ல, ஆரம்பத்தில் MHM அஷ்ரஃப் அவர்களை கொண்டு வந்த ஆரம்ப முஸ்லீம் காங்கிரஸ் போராளிகளும் கூட இன்று அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள். நாம் கொண்டு வந்ததற்காக நாம் செய்த அரசியல் சேவை என்ன, இப்பொழுது நடப்பது என்ன என்பது பற்றி அதிருப்தியில் தான் இருக்கிறார்கள். எனவே இத்தகைய அதிருப்தியாளர்கள் எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு மாற்று அரசியலை கொண்டு வருவதற்கான ஒரு களம் இன்று கணிந்திருப்பதாகவே நானும் பார்க்கிறேன். உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முதலாவது பாராளுமன்றம், இந்த பாராளுமன்றம் 4 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டன. 20-25 வருடங்களாக உங்களுடைய மாவட்டத்திலே தேங்கி கிடந்த பிரச்சினைகள், தீர்க்க முடியுமான பிரச்சினைகளை தீர்க்காமல் அரசியல் செய்த அரசியல்வாதிகளிடமிருந்து மீட்டிருந்தீர்கள். நான் நல்லதாக பேசணுங்கிறது என்னோட எப்பயுமே நிலைப்பாடு. பொதுவாக அம்பாறை மாவட்டத்திலே அதிகமாக மக்கள், அது யுத்தத்தாலும் சரி ஏனைய பிரச்சனைகளாலும் சரி, பாதிக்கப்பட்டவர்கள் பொத்துவில் மக்கள் தான், அதில் மாற்று கருத்து. இப்பொழுது வரைக்கும் அந்த பொத்துவில் மக்களினுடைய 100% பிரச்சினைகளிலே இத்தனை வீதத்தை என்னால் தீர்க்க முடிந்தது என்று ஒரு திருப்திகரமான பதிலை உங்களால் சொல்லக்கூடியதாக இருக்கிறதா? அத்தோடு முக்கியமான பிரச்சனைகள் என்னென்ன தீர்த்து வைத்திருக்கிறீர்கள்? ஆமாம், எங்களுடைய பிரதேசம் சார்ந்து தேர்தல் மேடைகளில் பேசப்படுகிற மிக முக்கியமான ஒரு விடயமாக இருந்தது பொத்துவிலுக்கு தனியான ஒரு பஸ் டிப்போ என்ற விடயம்.
அதை எடுத்து கொடுத்து விட்டேன். பொத்துவில் வைத்தியசாலை டைப் B-ஆக இருந்தது, அதை டைப் A-ஆக மாற்ற வேண்டும், மத்திய அரசின் கீழ் கொண்டு வர வேண்டும். இது ரெண்டும் மிகப்பெரிய டாஸ்காக இருந்தது. A-ஆக மாற்றினேன். அப்போதும் சில எதிர் விமர்சகர்கள் அதை மத்திய அரசுக்கு கீழ் கொண்டு வந்தாரா என்று கேட்டார்கள். எந்த ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டலும் மத்திய அரசுக்கு கொண்டு வர முடியாது என்ற சேக்குலர் இருக்கத்தக்கதாக நான் ஒரு புதிய வழிமுறையில் இப்பொழுது மத்திய அரசுக்கும் கொண்டு வந்து விட்டோம். கேபினெட் டிசைட் பண்ணி இப்பொழுது சேக்குலரும் வெளியிடப்பட்டு விட்டன. அதேபோன்று பொத்துவிலே மண்மலை மூதுமகா விகாரை பிரச்சனை என்பது ஒரு பெரும் பிரச்சனை. நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கின்றேன். கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் முதுமலையை மீட்டோம், கூரகளை மீட்டோம் என்று ரெண்டையும் சொல்வார். உண்மையாக கூரகளை அவர்கள் எடுத்து விட்டார்கள். முஸ்லீம் சமூகத்தினுடைய பூர்வீகமான ஒரு நிலம் மீட்கவில்லை, பறித்தெடுத்து அவர் மீட்டிருக்கிறார் அவருடைய சமயத்துக்காக. நாங்கள் இழந்திருக்கிறோம். அந்த கூரகலைக்காக குரல் கொடுத்தவர்களும் இல்லை, அதற்காக பாடுபட்டவர்களும் இந்த முஸ்லீம் தலைமைகளோ யாருமே இல்லை. நான் வெளிப்படையாக சொல்கிறேன். நான் பொத்துவிலை சார்ந்தவனாக இல்லாமல் இருந்திருந்தால், அல்லது நான் இந்த அரசியல் களத்தில் இல்லாமல் இருந்தால் முதுமகாவிகாரையும் அவர்கள் எடுத்துத்தான் இருப்பார்கள். எனவே நான் அதிலே மிக பெரும் உபாயங்களை கையாண்டு அவர்களோடு இணைந்து அவர்களுடன் பேசி அவர்களுடன் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் அதனை மீட்டெடுத்திருக்கிறேன். என்னை கேட்டால் இந்த ஒன்று போதும். இந்த என்னுடைய அரசியலில் நான் சாதித்தது என்ன, மற்றவர்கள் சாதிக்காதது என்ன என்று கேட்பதற்கு இந்த ஒன்று போதும். இது தவிரவும் நாங்கள் கல்வி வலயம் என்பது நீண்ட காலம் பேசப்படுகிற ஒரு விடயம். அந்த கல்வி வலயம் இப்பொழுது இறுதி கட்டத்தில் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை இந்த மாதங்களுக்குள் கூட நாங்கள் அதனுடைய முதல் அறிவிப்பு வர வாய்ப்பு. இன்றும் கூட அது சம்பந்தமாக நான் ஈடுபட்டிருக்கிறேன். எனவே மிக பிரதானமான வைரஸ் போன்றிருந்த பிரச்சனைகள் காணி விடுவிப்பு சம்பந்தமாக பொத்துவிலுக்கு மாத்திரமல்ல, அம்பாறை மாவட்டத்தின் சகல காணி விடுவிப்புகளுக்குமான அனைத்து சாத்தியங்களும் உருவாகிவிட்டன. காணி சொந்தக்காரர்களுக்கு தெரியும், இதனுடைய ஒவ்வொரு அங்குலத்திலும் யார் இதற்காக பாடுபட்டார்கள் என்பது தெரியும். எனவே அதனுடைய நல்ல செய்திக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். இந்த பாராளுமன்ற காலத்திற்குள் முடியாமல் போனதென்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. அது ஹெடோயா என்கின்ற ஒரு நீர் பிரச்சனை. எங்கள் ஊரிலே குடிநீர் என்பது மிக முக்கியமான பிரச்சனை. அதே போன்று வயல்களுக்கான 15,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் காணிகளுக்கு ஒரு போகம் தான் எங்களால் செய்ய முடியும், வானம் பார்த்த பூமிகள். எனவே நீர் பிரச்சனை மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. டூரிசம் பிளேஸ், ஆனால் தண்ணீர் இல்லை. இதற்கு நீண்ட காலமாக பல வருடங்களாக பேசி ஹெடோயா என்கின்ற ஒரு நீர் திட்டத்தை கொண்டு வந்தால் உமா ஒய்யா போன்று ஹெடோயா என்கின்ற ஒரு திட்டம். எனவே இதனை தீர்க்கலாம் என்று பலரும் பேசினார்கள். பல முயற்சி எடுத்த ஒருத்தருமே அதனை செய்து முடிக்க முடியவில்லை. நான் வந்த துரதிர்ஷ்டமான ஒரு காலகட்டம் இந்த கொரோனா, அதே போன்று பொருளாதார பின்னடைவுகளில் அதனை சாத்தியப்படுத்த முடியவில்லை. மொனராகலையில் கும்புக்கண் நோயா என்ற ஒரு திட்டமும் ஆரம்பிக்கப்பட்டது. மொனராகலையில் உள்ள டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஒரு சிலரையும் இடம்பெயர்த்த செய்து தான் இந்த திட்டத்தை செய்ய வேண்டியிருக்கிறது, பொத்துவில் ஹெடோயா ப்ரொஜெக்ட். எனவே மொனராகலை முடிந்தவுடன் இதனை செய்து தருவோம் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டேன். அதில் நிதி பிரச்சனைகளுக்கும் கூட வழிகளை தேடிக்கொண்டோம். ஆனால் அரசாங்கம் கடன் பெற முடியாத ஒரு சூழல் எல்லாம் இருந்ததால் இந்த ஹெடோயாவிலே ஒரு குறிப்பிட்ட முன்னேற்றத்தை காண என்னால் முடிந்திருக்கவில்லை. ஆனால் இன்ஷா அல்லாஹ் அந்த ஹெடோயாவை அடுத்த காலத்தை இடைவெளிக்குள் இன்ஷா அல்லாஹ் அதனை நான் செய்து கொடுப்போம். அதை தவிர உள்ள அனைத்து பிரச்சனைகளையும், பெரும்பாலும் இந்த வைரஸ் போன்றதான பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறேன் என்பதிலே எமது மக்கள் மிக திருப்தியாக இருக்கிறார். பொத்துவிலுக்கு நீங்கள் செஞ்ச சேவைகளை இப்படி அடுக்கடுக்காக பேசிட்டு போகிற நேரத்தில் கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி திடீர்னு நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தின கட்சியிலிருந்து வெளியில் வந்து அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுற நேரத்தில் அந்த மக்கள் எதிர்பார்த்துருப்பாங்களா, எங்களுடைய தீர்க்கப்படாத இத்தனை பிரச்சனைகளுக்கும் இவர் தீர்வை தருவார் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்களா? ஏன்னா அந்த நேரத்தில் உங்களுடைய ஸ்பீச்சாக இருக்கலாம், ஃபோட்டோவாக இருக்கலாம், அதுக்கு கீழே வர கமெண்ட்ஸாக இருக்கலாம், எதை பார்த்தாலும் இன்னொரு நபராக இருந்தால் ஏண்டா பொலிட்டிக்ஸுக்குள்ளே வந்தோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை உருவாக்கும் அந்த எல்லா கமெண்ட்ஸுமே. இதையெல்லாம் தாண்டி அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற பொழுது இப்பொழுது பொத்துவில் மக்களினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது உங்களை பார்த்து? உண்மையாக இந்த அரசாங்கம் சார்ந்து இயங்குவதற்கான முடிவை எடுத்தது நான் அல்ல, என் ஊர் மக்கள். நீங்கள் அன்றைய காலகட்டத்தில் கட்சி என்னை விளக்கிய போது கூட இந்த ஊரினுடைய ஜமியத்துல் உலமா தலைவர், அனைத்து பள்ளி சம்மேளன தலைவர், மிக முக்கியமான அமைப்புகளின் தலைவர்கள், பிரமுகர்கள் எல்லோருமாக வந்து ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் செய்து சொன்னார்கள், நாங்கள் தான் எம்பியை அனுப்பினோம். எங்களுடைய ஊரில் அவ்வளோ பிரச்சனை இருந்தது. ஒரு வயலுக்குள் தூங்கி கொண்டிருந்த ஒரு விவசாயியை பௌத்த பிக்குகள் வந்து அடித்து நொறுக்குகிற சம்பவம் எல்லாம் சாதாரணமாக எங்கள் ஊரில் நடக்கும். ஒவ்வொரு முறையும் எனக்கு வருகிற அழைப்பை பார்த்தால் இருக்கிற மக்களை புரஸ்காரர் வந்து எழுப்புகிறார், அல்லது கொட்டிலை உடைக்கிறார், அல்லது அவர்களை அரெஸ்ட் பண்ண பார்க்கிறார் என்று ஒரே அழைப்பு வந்து தான் இருக்கும். எனவே அவ்வளவு பிரச்சனைகள் மலிந்து கிடக்கிற இடம். அப்போ எங்கள் ஊரவர்கள் சேர்ந்தெடுத்த முடிவு தான். அன்று கோட்டாவினுடைய ஆட்சி 3-2 பெரும்பான்மையோடு மிக பலமாக இருந்த சமயத்தில் மண்மலையிலே வந்து 450 குடும்பங்களை எழுப்பக்கூடிய ஒரு அபாயம் இருந்த சூழலிலே அரசோடு இணைந்தேனும் இந்த பிரச்சனையை தீருங்கள் என்றால் அவர்கள் அனுப்பினார்கள். நான் எவ்வளோ விமர்சனங்கள் வந்தது எனக்கு தெரியும். நான் பொத்துவிலில் மட்டும் பேசுகிற போது சொல்கிற ஒரு விடயம், வெளியூரவர்கள் அல்லது மாவட்டத்தவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் உண்மையாக தெரியாது. அவர்கள் விமர்சனம் செய்வதற்கு சொல்ல வேண்டிய பதில் வேறு. ஆனால் நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும், இந்த ஊர் மக்கள் நான் எதற்காக வந்தேன் என்றால்
எனவே ஒவ்வொன்றாக பிரச்சனைகளை தீர்த்து கொண்டு செல்கிற போது இப்பொழுது அவர்களுக்கு பூரண ஒரு திருப்தி, நாம் சரியான ஒருவரை சரியாகத்தான் அனுப்பியிருக்கிறோம் என்ற என்னுடைய பர்சனல் அவர்களுக்கு தெரியும். நான் இதை தீர்த்திருக்கிறேன் என்று தெரியும். இந்த ஒவ்வொரு பிரச்சனைக்காக இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறேன் என்பது தெரியும். இன்று எனக்கு மகிழ்ச்சி என்னவென்றால் பொத்துவிலுக்கு மட்டுமல்ல, பொத்துவிலை தாண்டி அம்பாறையிலும் ஏனைய பிரதேசங்களிலும் கூட இதை புரிந்து கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். நான் இப்பொழுது இறக்காமமாக இருக்கலாம், மருதமுனை, சம்மாந்துறை, ஒலிவில், அட்டார்ஜின் பல்வேறு இடங்களுக்கும் விஜயம் செய்கிற போதும் எனக்கு அதிகமான நேரம் தேவையில்லை என்னை எக்ஸ்பிளைன் பண்ணுவதற்கு. முன்பு அதிக விமர்சனங்கள் வந்த நேரமெல்லாம் கூட நான் பதில் சொல்லவில்லை. செயல் மூலமாக இவர்களுக்கு பதில் அளிப்போம் என்பதில் உறுதியாக இருந்தேன். நீங்கள் சொன்னது போன்று பல விமர்சனங்கள் எதையுமே நான் குறைக்கிற நாய்க்கெல்லாம் கல்லடித்து கொண்டிருந்தால் போகிற இடம் போய் சேர முடியாது என்பது என்னுடைய சித்தாந்தம். அதே போல் அந்த விமர்சனம் செய்தவர்களிலே மிக நேர்மையானவர்கள் இருந்தார்கள். என் மீது பலத்தை எதிர்பார்ப்பு கொண்டவர்கள் எல்லாம் இருந்தார்கள். இவரை நாம் நம்பினோம், இவர் பாராளுமன்றத்துக்கு வந்து கன்னி பேச்சை இப்படி பேசியவர் அரசாங்கத்துக்கு எதிராக நிற்பார் என்றெல்லாம் எதிர்பார்த்தவர்கள் இருந்தார்கள். அவர்களும் விமர்சித்தார்கள். எனவே அந்த விமர்சனங்களை நான் குறை கூறவில்லை, அவர்களையும் பிழையாக பார்க்கவும் இல்லை. அவர்களுக்கும் சேர்த்த ஒரு பதில் இந்த செயல் மூலமாக கொடுக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்தேன். நான் உண்மையாக திட்டமிட்டு தான் இந்த அரசியலை செய்தேன். ஏனென்றால் இந்த எதிர் அரசியல் பேசுகின்ற தமிழ் தேசிய கூட்டமாக இருக்கலாம், தமிழ் அரசியலாக இருக்கலாம், என்னை பொறுத்தவரை ஒரு தோல்வி கண்ட அரசியல் என்பது என்னுடைய பார்வை. அவர்கள் உரிமையை தீர்த்த பாடமில்லை, மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளையும் தீர்த்த பாடில்லை. அவ்வாறான அரசியல் செய்ய தேவையில்லை. அப்படி செய்வதாக இருந்தால் மருகும் எம்எச்எம் அஷ்ரப் போன்ற ஆளுமைகள் கூட எதிர்த்தே அரசியல் செய்து பழகியிருப்பார்கள். என்றால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளும். மைனாரிட்டிஸ் எப்படி அரசியல் செய்ய வேண்டும் என்பதை எம்எச்எம் அஷ்ரஃபிடமும் சௌமியமூர்த்தி தொண்டமானிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். எனவே அந்த வழிகள் எனக்கு தெரியும். அதனால்தான் நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த பிரச்சனையை பேசி என்னை ஸ்டார் ஆக்கி கொண்டு இந்த சமூகத்தின் பிரச்சனையை அப்படியே கிடப்பில் போடுகின்ற அரசியல் தேவையா, அல்லது என்னை விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும், இந்த பிரச்சனையை முடித்து கொடுப்போம், நம்முடைய கடமையை செய்வோம் என்ற அரசியல் தேவையா என்ற பார்வை. எனவே நான் இரண்டாவதை சூஸ் பண்ணினேன். என்னை விமர்சிப்பார்கள் என்று தெரியும், அந்த விமர்சனமும் கடந்து செல்லும் என்று தெரியும். இன்று நீங்கள் சொல்கிற போது இன்று போடுகிற வீடியோக்களுக்கும் இன்று என்னை பற்றி வருகிற செய்திகளுக்கும் முன்பிருந்த விமர்சனங்கள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நிறைய இன்டெலெக்சுவல் தனியாக என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று சந்தித்து பேசினார்கள். பேசிய போது நாங்களும் ஒரு வகையான அதிருப்தி கொண்டிருந்தோம். ஆனால் உங்களுடைய போக்கு எங்களுக்கு பிடித்திருக்கிறது, யூ கோ ஹெட், நாங்கள் உங்களோட இருக்கிறோம் என்ற சில நம்பிக்கையை தந்திருக்கிறார்கள். எனவே இது எனக்கு நடக்கும் என்று தெரியும். நான் எப்போதுமே ஒரு தூர நோக்கத்தோடு பயணிக்கின்ற ஒருவன். என்னுடைய 5 வருடம் என்னுடைய 10 வருடம் பற்றியெல்லாம் சிந்தனையோடு தான் நான் என்னுடைய வாழ்வை கொண்டு செல்வேன். கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற பிரச்சனை தான் நான் என்று நினைப்பவன் அல்ல. ஆனால் அதில் இன்னொரு மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. 20-25 வருடங்களாக இந்த பிரச்சனைகளை தேக்கி வைத்து கொண்டு அரசியல் செய்த அந்த சுய நல அரசியல்வாதிகள் யாருன்னு சமூகமயப்படுத்துறதும் அங்கே இருக்கிற மக்களுக்கு சமூகமயப்படுத்துறதும் உங்களுடைய கடமை தான். நிச்சயமாக அதை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். எப்படி செய்திருக்கிறோம் என்றால், இன்று நீங்கள் அம்பாறை மாவட்டத்தில் பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். எலெக்ஷன் என்றால் ஒரு 2-3 மாதத்திற்குள் சென்று நாம் நம்முடைய வேலையை செய்தால், அல்லது 3 நாட்களுக்குள் சென்று நாம் கொடுக்க வேண்டியதை கொடுத்தால் வாக்கெடுக்கலாம் என்ற மாமூல் அரசியலை இப்பொழுது உடைத்திருக்கிறேன். என்னுடைய தேர்தல் காலத்தின் போதும் கூட பணம் கொடுத்து நாம் வாக்கு பெறலாம் என்ற நிலையை எம்முடைய ஊரிலிருந்து துடைத்தெறிந்து விட்டோம். நாம் அதை இன்ஷால்லா ஏனைய ஊர்களிலும் நான் செய்வதற்காகத்தான் காத்திருக்கிறேன். அதே போல் இப்போது நாம் இன்னும் தூங்கினால் முஷாரஃப் எம்பி போகிற வேகத்துக்கு பிரச்சனை ஆகிவிடும் என்று இப்பொழுது எல்லோரும் களம் செயற்பட தொடங்கியிருக்கிறார்கள். அது நாம் செய்திருக்கிறோம். அதுபோல் அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான பதில் என்னவென்றால், நேற்று வந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இவ்வளவு விஷயங்களை தீர்க்க முடியுமா, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ற கேள்வி அவர்கள் மீதும் தலைமைகள் மீதும் வருகிறது. எனவே அது கூட நான் செய்திருக்கிற ஒரு பெரும் சேவை. எனக்கு உண்மையாகவே ஒருவரை வசைபாடி கொண்டு ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கொண்டு செய்கிற ஒரு அரசியலும் ஒரு முதிர்ச்சியற்ற அரசியல் என்ற போக்கு கொண்டவன் தான் நான். ஆனால் என்னை நோக்கி சில அம்புகள் வீசப்படுகிற போது, என்னை விமர்சனமாக போலியாக சித்தரிக்கிற போது சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் தான் நான் பதில் சொல்கிறேன். இல்லாவிட்டால் எனக்கு அதில் கூட திருப்தி இல்லை. நாம் நம்முடைய கடமைகளை செய்வோம். நான் என்னை விமர்சித்த சமயங்களில் எல்லாம் இவருக்கும் பதில் சொல்லாமல் நான் என்னுடைய காரியமே கண் என்று இருந்தேனோ, அதுபோலவே நாம் பயணித்த போது வருகின்ற விளைவுகள் சப்தம் எழுப்பும் என்று நான் அடிக்கடி எழுதுவது வழக்கம். எனவே நாம் செய்கிற சேவைகளும் பணிகளும் அவர்களுக்கு பதிலை சொல்லும். நாம் பேச தேவையில்லை என்பதாக என்னுடைய நிலைப்பாடு. இல்லாத பொல்லாத அவதூறுகளை பேசுகிற போது, அல்லது ஏதோ கட்சிக்கு துரோகம் செய்து விட்டார், அவருக்கு அதுக்கு துரோகம் செய்து விட்டார், இவர் ஒரு துரோகி, முனாஃபிக், இப்படியான சில விடயங்களை போலியான விமர்சனங்களை கட்டவிழ்த்து விடுகிற போது நாம் பதில் சொல்ல கடமைப்படுகிறோம் என்கின்ற அடிப்படையில் தான் என்னுடைய பதில்களும் இருக்கின்றன. இப்போதும் கூட வரப்போகிற அரசியல் காலம் எப்படி இருக்க போகுது தெரியாது. நான் முடிந்த வரையில் நான் எதை செய்ய போகிறேன் என்கின்ற ப்ளஸ்ஸை மட்டும் பேசி ஒரு அரசியல் செய்யவே விரும்புகிறேன். என்னை அவர்களை நோக்கி விமர்சனம் செய்கிற ஒருவராக அவர்கள் மாற்றிவிடக்கூடாது என்றும் பிரார்த்திக்கிறேன். அதிலே ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. அதனை சந்தேகம் என்று சொல்வது பொருத்தமில்லை. உங்களுக்கும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸுக்கும் இடையிலே என்ன பிரச்சனை என்பது ரகசியமான விடயம் அல்ல. நீங்கள் யாரை எதிர்த்து வெளியிலே வந்தீர்கள் என்பதும்
வெளிச்சமான விடயம், அதனை பேசி நாங்கள் நேரத்தை கழிக்க தேவையில்லை. ஒருவேளை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை இல்லைண்டா ஒரு தொகுதியினுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை இழந்திருக்கிறது என்ற கோணத்தில் உங்களை சிந்தித்து மீண்டும் எங்களோட வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் சேருவீங்களா? அதை கேட்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸினுடைய கட்சியினுடைய தலைமை மட்டும் ஒரு காலத்தில் பாராளுமன்றத்தில் எதிர்கட்சியில் இருந்தார். இப்போ 31வது பேராளர் மாநாடு நடத்தி இப்போ நான் எல்லாரையுமே மன்னிச்சிட்டேன், இனி ஒன்றா போவோம், நாங்கள் எல்லோருமே இனி எந்த தப்பு தவறும் நடக்காது, நம்ம ஒன்றா போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேன்வதைய தொட்டவன் விரல் சூப்புவான் நீங்கள் நாடாளுமன்றத்தில் ரவுஃப் ஹக்கீம் சொல்கிறாரு. ஆனால் அதே கட்சியினுடைய பிரதி தலைவராக இருக்கிற ஹரீஸ் ரணில் விக்ரமசிங்கங்கிறது புத்தி சாதுரியமானவர், இந்த நாட்டை ஒரு ஃபீனிக்ஸ் பறவை போன்று வந்து மீட்டு இருக்கிறாருன்னு அவங்களுக்குள்ளே ஒரு கருத்து முரண்பாடு, அவங்க வீட்டுக்குள்ளே அடிச்சு கொள்ள வேண்டிய விஷயம். அந்த விஷயம் திருப்பி மக்கள் காங்கிரஸ் அழைச்சா போவீங்களா? அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்த சமயத்தில் 7 பேர் என்றெல்லாம் விமர்சனங்கள் வந்தன. நான் எப்போதும் ஒரு விடயத்தை சொல்லி வந்தேன். நான் 7வரில் ஒருவர் அல்ல, நான் 7ஆம் அவர் என்று சொல்லி வந்தேன். நான் உண்மையாக 20க்கும் வாக்களிக்கவில்லை, ஒரு க்ளோஸுக்கு தான் வாக்களித்தேன். அதுபோல தான் இந்த விடயங்களையும் நான் பார்க்கிறேன். ஒரு தலைமைத்துவம் கட்டுப்பாடை மீறிவிட்டார்கள், தலைமைத்துவம் ஒரு புறம் இருக்கிறது, மற்றவர்கள் ஒரு புறம் இருக்கிறார்கள் என்ற பார்வை அந்த கட்சியிலும் ஏசிஎம்சியிலும் இருக்கிறது. ஆனால் என்னுடைய தேவை எதுவாக இருந்தது, இதில் நீங்கள் கூர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம், அவர்கள் எதற்காக அரசாங்கத்துக்கு ஆதரவு அளித்தார்கள் என்பதற்கான பதிலை அவர்களிடம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் எதற்காக ஆதரவு அளித்தேன் என்பதை நான் வெளிப்படையாக சொன்னேன். என் மண்மலை பிரச்சினைக்கு அது கோட்டாவினுடைய அரசாங்கம் நினைத்தால் அதை எடுத்து விடும், அதை விடுங்கள், நாம் எங்காவது கட்டி கொடுப்போம் என்று தலைமை சொன்னபோது எனக்கு அது ஒரு சரியான பதிலாக தெரியவில்லை. அதுபோல் என்னுடைய ஊர் சார்ந்த பிரச்சனைகளை முடிக்க வேண்டும். நாம் இவ்வளவு காலம் மிகவும் கஷ்டப்பட்ட எம்பியாக வந்திருக்கிறோம். இந்த பிரச்சனைகளை நாம் முடிக்காமல் இப்படியே சும்மா வெறுமனே கோஷம் போட்டு கொண்டிருக்கிற அரசியல் சரிவராது என்ற ஒரு தெளிவோடு தான் நான் போனேன். நான் போய் இந்த பிரச்சனைகளை தீர்க்காமலே விட்டிருப்பேனாக இருந்தால் நான் தோல்வி கண்டவன் தான். நான் அரசியலிருந்தே நான் உண்மையாக சென்றிருப்பேன். நான் அவ்வளவு விமர்சனங்கள் வந்த போதும், இந்த நாடு வங்குரோத்தில் இருந்த போதும் கூட மிகவும் ஆணித்தரமாக சொல்லிக்கொண்டே வந்தேன். இந்த பிரச்சனைகள் எல்லாம் கடப்போம், இந்த ஊரினுடைய இந்த மாவட்டத்தினுடைய பிரச்சனைகளை நான் ஒவ்வொன்றாக தீர்ப்பேன், நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லிக்கொண்டே வந்தேன். அதே பொழுது நடந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் கட்சியும் எனக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தார்கள். இப்போ இன்றும் பாருங்கள், இஷாக் ரஹ்மான் அவர்களுக்கு இன்றும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை, அவர்கள் எடுக்கவில்லை. அலி சப்ரி ரஹீம் அவர்களை இப்போ கட்சியிலிருந்து நீக்கினார்கள். எப்போது நீக்கினார்கள் என்றால், என்னோடு சேர்த்து 20க்கு வாக்களித்ததற்காகவோ, அவர்கள் 20க்கு வாக்களித்த நேரம் விசாரணை கூப்பிட்டிருந்தார்கள். நான் கடிதம் கொடுத்தேன், நான் வாக்களிக்கவில்லை என்று. அத்தோடு அவர்கள் விசாரணையை விட்டு விட்டார்கள். பின்பு பட்ஜெட்டுக்கு வாக்களித்ததை வைத்துத்தான் போர்ட்சிட்டிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றார்கள். நான் வாக்களிக்கவில்லை, அவர்கள் இருவரும் வாக்களித்தார்கள். அந்த போர்ட்சிட்டிக்கு வாக்களித்ததற்காகவும் எந்த விசாரணையும் செய்து அவர்களை நீக்கவும் இல்லை. பின்பு பட்ஜெட்டுக்கு வாக்களித்ததில் நானும் வாக்களித்து விட்டேன் என்பதற்காக அதை ஒரு உடம்பு பிடியாக பிடித்து விசாரணைகளை மேற்கொண்டார்கள். இன்று வரையிலும் இஷாக் ரஹ்மானுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அலி சப்ரி ரஹீமுக்கு எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள்? இவைகள் எல்லாவற்றையும் விட்டு இந்த பட்ஜெட்டுக்கான விஷயத்திலையும் எந்த ஒரு மெத்தன போக்கை கடைபிடித்து விட்டு, அந்த தங்கம் கடத்தியதான ஒரு பிரச்சனைகள் வந்தபோது இது நமது கட்சிக்கு ஒரு அவப்பெயராக மாறிவிடும் என்பதற்காக உடனடியாக நீக்குகிறார். எனவே நீங்கள் பார்த்தால் தெளிவாக புரியும், திட்டமிட்டு அவர்களுடைய நோக்கமாக இருந்தது முஷாரஃபை எம்பி பதவியிலிருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும் என்ற குறிக்கோள் மட்டும்தான். எனவே அவ்வளவு ஒரு அநியாயம். அது நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்துருக்கு. நான் நேற்று முன்தினம் கூட இன்னும் ஒரு அரச தொலைக்காட்சியிலே அந்த கட்சி சார்ந்த ஒரு சட்டத்தரணி ருஷ்டி ஹபீப் அவர்கள் நினைக்கிறேன், அவர் பேசுகிற போது அவர்கள் முனாஃபிக்குகள் சென்று விட்டார்கள், இப்போ தீர்ப்பை பற்றி கேட்கிறார். அந்த நேர்காணலில் இருந்தவர் அவர் அதற்கு பதில் சொல்கிறார், அந்த தீர்ப்பு எனக்கு திருப்தி இல்லை என்று சொல்கிறார். அப்போ நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பே உங்களுக்கு பிழை என்று ஒரு சட்டத்தரணி விமர்சனம் செய்கிறீர்கள். நசீர் அஹ்மது கொடுத்தால் சரி, எனக்கு கொடுத்தால் பிழை என்றால் இது எவ்வளோ மிகவும் வேடிக்கையான ஒரு கருத்து. தீர்ப்பிலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவர்களுக்குள்ளே முன்ன பின்ன முரண்பாடு. நான் தீர்ப்பை விலாவரியாக மக்களுக்கு புரியப்படுத்தி அதை வைத்து ஒரு அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை. அந்த தீர்ப்பிலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த உயர்பீடத்தில் இருந்தவர்களிலே 2 வேறுபட்ட நிலைப்பாடு. அந்த 2 கடிதங்கள் 2 தினங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. நேச்சுரல் ஜஸ்டிஸே இல்லை, என்னை பேசுவதற்கான ஒரு அவகாசத்தை கூட தராமல் தான் நீக்கினார்கள். எனவே அவர்கள் நன்றாக இருக்கின்ற சமயத்திலே என்னை நிற்க வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருந்தவர்கள். இப்பொழுது தீர்ப்பு நான் ஒரு கட்சி சார்ந்தவன் என்று வந்திருக்கிறது, கட்சியை விட்டு நீக்கியது பிழை என்று வந்திருக்கிறது. அதற்கு பிறகாவது இந்த கட்சியோடு இணைந்து பயணிப்பதற்கான சில செய்திகளையோ அல்லது கூட்டங்களுக்கு அழைப்பதையோ கூட அவர்கள் வளமையாக கொண்டிருக்கவில்லை. நான் என்னை நீக்குகின்ற அந்த காலகட்டத்தில் தான் அதிகமாகவே பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி கூட்டங்கள் நடக்கும். இப்பொழுதெல்லாம் நான் அதை கேள்விப்படுவது கூட இல்லை.
எனவே அவர்கள் பர்பஸ்ஃபுல்லி நான் இருக்கக்கூடாது என்று விரும்புபவர்கள், மறுபடியும் என்னை இணைத்துக்கொள்ளும் சிந்தனை அவர்களுக்கு வருவதற்கும் வாய்ப்புகளை நான் எதிர்பார்க்கவில்லை. என்ன உத்தரவாதங்களோடு, என்ன நம்பிக்கையோடு போவது என்பதிலே எல்லாம் பெரும் கேள்விகள் இருக்கின்றன. நான் மக்களிடம் விட்டிருக்கிறேன். ஆனால் அதிலே இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது முஷர்ரஃப். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், இந்த 2 கட்சிகளையும் தவிர்த்து கிழக்கில் அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குதா? நிச்சயமாக இருக்குது, உருவாக்கலாம். நான் பாராளுமன்ற தேர்தலிலே வருகிற போது, பாராளுமன்ற தேர்தல் என்றால் சின்ன விஷயம் அல்ல, பல கோடிகள் வேண்டும், அப்படி வேண்டும், இப்படி வேண்டும், அது வேண்டும் என்றெல்லாம் என்னை விமர்சித்தவர்கள் மத்தியில் முடியும், பாராளுமன்ற உறுப்பினராகலாம் என்று சொன்னபோது யாரெல்லாம் நம்பினார்களோ அதே போன்று நம்பிக்கை வைக்கின்ற பலரும் இருக்கிறார்கள். அது முடியாது என்பதல்ல, அதனையும் செய்து காட்ட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதிலே ரிஷாட் பதியுத்தீனாக இருக்கலாம், ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம், இந்த இருவரிடத்தில் எந்த ஊடகம் கேள்வி கேட்டாலும் நாங்கள் இருக்கிறது எதிர்கட்சியில், நாங்கள் சஜித் பிரேமதாசோடு தான் இப்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கிறோம். இப்போ ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் எங்களோட கட்சி இன்னும் முடிவெடுக்கலைங்க. இது எப்படி பார்க்குறீங்க? திடீர் இதுவரைக்கும் நாங்கள் சஜித்தோடு தான் இருக்கிறோம், சஜித் பிரேமதாஸ் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு நான் ஜனாதிபதி வேட்பாளர்னு, இப்போ கூட உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை இருக்குதுன்னா இது என்ன அரசியல்? இது இல்லை, எப்பொழுது அரசியலில் ஒரு விடயம் இருக்கிறது. ஒரு வேட்புமனுக்கள் தாக்கல் செய்து வேட்பாளர்கள் நியமிக்கப்படும் வரையிலும் அவசரப்பட்டு இவருக்கு தான் நான் ஆதரவு என்று சொல்ல வேண்டிய ஒரு தேவை எந்த கட்சிக்கும் இல்லை. இது ஒரு அரசியலின் பொதுவான ஒரு நிலைப்பாடு. அதே போன்று அவர்கள் இருக்கிற கட்சிக்குள் கூட நான் அறிந்த வகையில் சொல்கிறேன், இந்த எஸ்ஜேபியினுடைய நிர்வாகம் சார்ந்த, தலைமைத்துவம் சார்ந்த விடயங்களில் அதிருப்தியோடு ஏனையவர்களையும் கூட நான் பேசுகிற போது ஏனைய சிறுபான்மை கட்சி தலைமைகளிடம் கூட இருக்கிறது. அதே போன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மிகச்சிறப்பாக ஆட்சி செய்கிறார் என்கின்ற அபிப்பிராயமும் அவர்களிடம் இல்லாமல் இல்லை. அதே சமயத்தில் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவரை எடுத்தால் என்னுடைய அவதானிப்பின்படி நான் சொல்கிறேன், தலைமைகளோடு பேசுவதை விடுத்து கட்சியினுடைய உறுப்பினர்களை கொண்டு இது என்ன வகையான அரசியலை செய்கிறார் என்ற பெருங்கோபம் நான் ஜனாதிபதி மீது இருப்பதாக பார்க்கிறேன். எனவே இவைகள் சரி செய்யப்பட்டு ஒரு சூழல் உருவாகுமா இருந்தால் நாங்கள் ஆதரவளிக்க தயார் என்று மறைமுகமாக சொல்வது போலவும் நான் அதனை பார்க்கின்றேன். அதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது, நாங்கள் எப்படி ஏனும் நாங்கள் சஜித் பிரேமதாசவுடன் தான் இருக்கிறோம் என்று அவர்கள் பகிரங்கப்படுத்தவில்லை. அதே முடிவை கூட அவர்கள் காலம் தாழ்த்தி எடுத்து சொல்லலாம். இப்பொழுது இருக்கின்ற அரசியல் சூழலிலே, தேர்தல் சூழலிலே இவருக்குமே பெரும்பான்மை இல்லை என்பதுதான் யதார்த்தம். எனவே நேற்று இருந்த நிலை இன்று இல்லை. 4 வீதமாக இருந்த ஜனாதிபதி 28 வீதத்துக்கு வந்து விட்டார். நாளை அவர் 45, 50 என்று நெருங்குகின்ற போது நாம் ஆதரவளிப்பதை தவிர ஒரு வழியில் என்ற நிலைப்பாட்டுக்கு இவர்கள் வரலாம். எனவே தான் அவசரப்படாமல் எல்லோரும் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். அதை பிழை சொல்வதை விட, ஆனால் ஒன்று, இரு பக்கமும் நடித்து கொண்டிருக்கிற அந்த விடயம் என்பது சமூகத்தின் மீதான ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கிறது. அதைத்தான் நான் கேட்க வந்தேன். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸிலிருந்து நாங்கள் அரசாங்கத்தின் பக்கம் ஆதரவு என்று நீங்கள், அலி சப்ரி, ரஹீம், இஷாக் ரஹ்மான் 3 பேரும் வெளியே போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸோட உங்களுக்கு எந்த தொடர்பையும் எந்த இடத்துலையுமே நாங்கள் காண முடியல. ஆனால் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து அரசாங்க பக்கத்துக்கு வாக்களித்த ஹரிஸ் எம்பியா இருக்கலாம், அதே போன்று ஃபைசல் காசிமா இருக்கலாம், இந்த பிரிவு ஒரு பக்கம் முஸ்லீம் காங்கிரஸ்லேயும் காலை வச்சுக்கொண்டு இன்னொரு பக்கத்தில் கவர்மெண்ட் பக்கமும் காலை வச்சுக்கிட்டு ஏதோ 2 பக்கமும் 2 பக்க காலையுமே வச்சுட்டு ஒரு விதத்தில் கட்சியையும் ஏமாற்றிக்கொண்டு மக்களையும் ஏமாற்றிக்கொண்டு செய்கின்ற ஒரு அரசியல் போன்றுதானே அது இருக்குது. நிச்சயமாக இப்பொழுது ராஜபக்சாக்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவர் தான் ஏசிஎம்சி தலைவர். ஏசிஎம்சி தலைவர் பொது வேட்பாளராக மைத்ரிபால சிறிசேன வந்தபோது அவர் ஒரு முதலாளாக வெளியே வந்தார். ராஜபக்சாக்களை பொறுத்தளவிலே நாம் எஸ்எல்எம்சியிலிருந்து அவர் வேறாக வந்ததன் பிற்பாடு அவருக்கான சக்தியை கொடுத்து அவரை அமைச்சராக்கி மிக பெரும் ஆளுமையாக வளர்த்தெடுத்தவர்கள் நமக்கு இவ்வாறு துரோகம் செய்து விட்டார்கள் என்ற ஒரு பார்வை அவர்களிடம் வந்தது தான் நிறைய பிரச்சனைகளையும் பொய்யான அவருக்கு மீதான வழக்குகளுக்குமான அடிப்படை காரணம் சொல்வேன். அதே போல தான் இந்த மாதிரியான இரட்டை நிலைப்பாட்டோடு நடப்பதனால் வருகிற அவநம்பிக்கைகள் உண்மையாக ஒரு பாரிய பிரச்சனை. இப்பொழுது என்னை கூட நான் ஒரு சரியானவன் என்று அவர்கள் புரிந்து கொள்வதற்கு, பெரும்பான்மை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்வதற்கு நீண்ட காலம் எடுத்தது. ஏனென்றால் எல்லா முஸ்லீம் அரசியல்வாதிகள் போலவும் தான் இவரும் என்றும் நினைத்தார். என்றால் இங்கே நிற்பது பிறகு அங்கே நிற்பது என்கின்ற விடயம் நான் அப்படி செய்யவில்லை. அரசாங்கத்தோடு நின்றால் தான் என்னுடைய பிரச்சனையை முடிக்கலாம் என்கின்ற ஒரு தெளிவோடு தான் நான் இந்த எதிர் அரசியல் நமக்கு வேண்டாம் என்று வந்தேன். இந்த அரசோடு இணைந்து நாம் அரசியல் செய்கிற போது அவர்கள் அதை தீர்க்கவில்லை என்றால் நாம் இந்த போராட்டத்துக்கும் தயார் என்பதாக என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் நான் தீர்த்திருக்கிறேன். எனவே என்னுடைய விடயம் வேறு. ஆனால் அவர்களை பார்க்கிற போது இப்பொழுது பார்த்தால் அரசாங்கத்தின் பணத்தை பெறுகின்ற போதும் இப்போ நாமளும் கடந்த 2022, 2021களிலே டிசிபி நிதி அதுகளை பெறுகின்ற போது அரசாங்கத்தின் ஒட்டினிகள் அப்படியான வார்த்தைகளை எல்லாம் பேசினார்கள். இப்பொழுது
ஏசிஎம்சி தலைவரும் பணம் பெற்றிருக்கிறார். இப்பொழுது பெற்கிற போது அவர் எங்கே பணம் பெறார்? அது ஜிஏ கூடாகத்தானே வந்தார். அப்போ நாங்கள் டிசிபியிலிருந்து பணத்தை எங்களை பொக்கட்டுக்கு அடுத்தோம் இல்லை. எனவே இது ஒரு மலினமான ஒரு விஷயம். அதே போன்று தான் இந்த முஸ்லீம் காங்கிரஸ் உறுப்பினர்களிடம் கூட இரண்டு பக்கமும் நடிக்கிற ஒரு தன்மை, கட்சிக்கு நாங்கள் எஸ்டிபிக்காரர்கள் என்றும் அரசாங்கத்திடம் நாங்கள் உங்களுடையவர்கள் என்றும் என்னுடைய தலைவரையும் அழைத்து வருவேன் என்றெல்லாம் இப்பொழுதும் பேசப்படுகிறது. அவர்களும் ஒரு சந்தேக கண் கொண்டு தான் இப்போ இருவரும் பார்க்கிறார்கள். யாரோ ஒருவர் நிச்சயமாக மனவேதனை அடைகிற ஒரு நிலை உருவாகும். எம்மிடமும் நடித்தார்கள், எம்முடன் இருப்பதாக சொல்லி இப்பொழுது அங்கே சென்று விட்டார் என்று யாரோ ஒருவர் மனவேதனை அடைவார். அது ஒரு வரலாற்று பழியாக மாற வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த அரசியல் செய்யக்கூடாது. நான் இப்போ மிக தெளிவாக இப்பொழுது ஒரு ரணில் விக்ரமசிங்கே ஒரு வேட்பாளராக வருவார் என்று கூட நம்ம அறியப்படாத ஒரு சூழல். என்னுடைய கருத்து இப்பொழுது இருக்கிற வேட்பாளர்களுக்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வேட்பாளராக வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் இல்லை என்றால் இருக்கிற நிலைப்பாடு என்பது வேறு. இருப்பவர்களுக்குள் அவருடனே பயணிப்போம் என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். அவர்கள் இந்த இரட்டை நிலைப்பாட்டை காட்டி இந்த சமூகத்தின் மீதான ஒரு சந்தேக பார்வையை உருவாக்கி கொண்டு இருப்பது வேதனையானது. அது இருக்கக்கூடாது என்றால் நானும் கருதுகிறேன். ராஜபக்ஷக்களால் வளர்க்கப்பட்டவர் தான் ஏசிஎம்சியினுடைய தலைவர், இதுதான் உங்களுடைய வார்த்தை. அதே உங்களுடைய ஏசிஎம்சி தலைவரை வளர்த்து விட்ட பசில் ராஜபக்ஷ ஒரு காலத்திலே அவரை மிகப்பெரிய அளவிலே பிரமிப்பாக, இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க தொடர்பிலே எப்படி பேசுகிறீர்களோ இதே போன்று ஒரு காலத்தில் பசில் ராஜபக்ஷ தொடர்பிலே நீங்கள் பேசியிருந்தீர்கள். இப்பொழுது ரணில் விக்ரமசிங்க என்று பேசுகிறீர்கள். அடுத்து யாரை பற்றி பேசுகிறீர்கள்? இல்லை, நீங்கள் இதில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நான் இப்போ அமெரிக்காவிலே ஒரு பிரஜையாக இருக்கிறேன். நான் ட்ரம்பை பற்றி தானே பேச வேண்டும், பைடனை பற்றி தானே பேச வேண்டும். என்ன அதே போன்று நான் இந்தியாவில் இருந்தால் மோடியை பற்றி தான் பேச வேண்டும். அதுபோன்று நான் செய்கிற அரசியல் சூழலில் இப்பொழுது கோட்டாவினுடைய அரசாங்கத்தில் நான் யாரை பற்றி பேச வேண்டும்? உண்மையாக கோட்டாபாய ராஜபக்சவினுடைய அரசாங்கத்தில் பசில் ராஜபக்ச போன்ற ஒரு மென்போக்காளர் வர வேண்டும் என்ற அபிப்பிராயம் எல்லோரிடம் இருந்தது, என்னுடைய கட்சி தலைவரிடம் இருந்தது. ஏனென்றால் கோட்டாபாய ராஜபக்ச அரசாங்கம் ஒரு மிகவும் இனவாதம் பிடித்ததாக இருந்தபோது இதிலே ஒரு மென்போக்காளர் ஒருவர் இருந்தால்தான் ஓரளவு நாம் இந்த பிரச்சனைகளை குறைக்க முடியும் என்கின்ற நேரத்தில் ஒரு தெரிவாக பசிலை நாம் சொன்னோம். நான் 20க்கு வாக்களிக்காமல் டுவெல் சிட்டிசன்ஷிப்புக்கு வாக்களித்ததிலே பல நோக்கங்கள் இருந்தன. இரட்டை பிரஜா உரிமை என்பது வெளிநாடுகள் இருக்கிற நம்மவர்களுக்கு அது உதவியாக இருக்கும் என்பது ஒன்று. பசில் ராஜபக்சவை மையப்படுத்தி தான் அந்த இரட்டை பிரஜா உரிமை வந்தது. எனவே இருக்கின்ற கோட்டாபயனியவர்களை பார்க்கிற போது பசில் வந்தால் அதிலே சாதகங்கள் இருக்கிறது என்பது என்னுடைய கட்சித் தலைவருக்கும் அது நிலைப்பாடாக இருந்தது. அவருடனும் நெருக்கமான உறவோடு கொண்டிருந்தார். எனவே அன்றைய சூழலில் பசில் ராஜபக்சவை பற்றி நான் பேசினேன். இன்றும் என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். இன்று இருக்கின்ற இலங்கையினுடைய அரசியல் சூழலில் மிகச் சரியாக ஒரு கட்சியை நடத்துகின்ற ஒரு தேர்தலை செய்கின்ற ஆற்றல் யாரிடம் இருக்கிறதா? இன்றும் நான் பசில் ராஜபக்சவை தான் சொல்வேன். ஐக்கிய தேசிய கட்சியிடம் அந்த ஒரு கட்டமைப்பு ஒன்று இல்லை. ஏனைய கட்சிகளை பார்க்கிற போது ஜேவிபியிடம் அந்த ஒரு கட்சியை கட்டமைப்பை உருவாக்குற பெருந்தன்மை இருக்கிறது. ஆனால் பசில் ராஜபக்ச என்பவர் 24.7 எல்லா நிமிஷங்களும் மொத்தமாக அரசியல் செய்கிற ஒரு குறுகிய காலத்திற்குள் ஒரு எஸ்எல்பிபி என்ற ஒரு கட்சியை உருவாக்கி ஆட்சி பீடம் ஏற்றியது என்பது சாதாரணமான ஒரு விடயமல்ல. எனவே அந்த கருத்துக்களை நான் இன்றும் வாபஸ் வாங்கவில்லை. பசில் ராஜபக்ச தொடர்பாக எதை சொன்னேனோ அதில் தெளிவாக இருக்கிறேன். பின்புதான் நமக்கு ஒரு தெரிவாக ரணில் விக்ரமசிங்கே உள்ளே வருகிறார். இன்று இருக்கிற சூழலில் நாம் இருப்பவர்களை தானே பேச வேண்டும். நான் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கே கேட்கிறார், அனுரகுமாரை கேட்கிறார், சஜித் பிரேமதாஸை கேட்கிறார். நான் சம்பந்தமில்லாமல் நாமலை பற்றி பேசிக்கொண்டிருந்த அர்த்தமில்லை. நான் உதாரணத்துக்கு சொல்லுவேன். அல்லது இன்னும் ஒருவரை பற்றி பேசிக்கொண்டு அர்த்தமில்லை. எனவே இருக்கிற சூழலுக்குள் உள்ளவர்களில் நல்லவர் என்று நாம் மக்களும் ஓட் போடுகிறோம். நாங்கள் பொன்சேகாவுக்கு வாக்களிக்கவில்லையா? தமிழ் மக்கள் பொன்சேகாவுக்கு வாக்களித்தோம். பொன்சேகா யுத்தத்தின் பிரதானியாக இருந்து யுத்தத்தை முடித்தவர். ஏன் பொன்சேகாவுக்கு வாக்களித்தோம்? பொன்சேகாவா ராஜபக்சவா என்று வருகிற போது ஒரு தெரிவாக அமைந்தது. அதுபோல தான் உள்ளதில் நல்லது என்பது தான் நம்முடைய தெரிவு. அந்த அடிப்படையில் இப்பொழுது இருப்பவர்களுக்குள் ரணில் விக்ரமசிங்கே நாளை இதைவிட மிகவும் வினைத்திறனாக பொருளாதாரம் எல்லாம் தெரிந்த ஒரு அரசியல் தலைமை உருவாகும் என்றால் நாம் அதனை பின்பற்ற வேண்டும். அழகா பிளேட்டோ சொன்னார், உன்னுடைய கொள்கைகளிலே உன்னுடைய கருத்துக்களிலே ஒரு மாற்றம் ஏற்படவில்லையாக இருந்தால் நீ தேங்கி நிற்கிறாய், நீ வளர்ந்து விடவில்லை என்ற அர்த்தம் என்று சொன்னார். நம்முடைய அபிப்பிராயங்கள் மாறும். பாட்டி வடசுர்ரா என்று சொல்லி நாங்கள் நிலவை பார்த்து நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு கருத்தை கொண்டிருந்தோம். நாங்கள் ஒரு வளர்ந்து போகிற நேரம் அது பொய் என்று விளங்கிதான். அது போல தான் அதனோடு இணைந்ததாக தான் பொதுவாக இந்த கட்சி அரசியலுக்கு அப்பால் எங்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய அரசியல். ஏன்னா பொதுவாக ஒரு காலத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் வெட்டினாலும் அதே நிறம்தான். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்னுடைய ஊரான், இல்லைனா என்னுடைய மாவட்டம், என்னுடைய பகுதி, எனவே நான் அவருக்கு ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாடு மக்களுக்கு மத்தியில் இருந்தது. ஆனால் அவை முற்றுமுழுதாக இப்பொழுது மாறி இருக்கிறது.
எனக்கு தேவை கட்சி அரசியலும் அல்ல. நீ யார் வேண்டுமானாலும் ஆட்சி செய், என்னுடைய அடிப்படை உரிமைகள் எனக்கு வேண்டும், என்னுடைய பௌதிக வளங்கள் எனக்கு சரியாக கிடைக்க வேண்டும், அரசாங்கம் எனக்கு எதனை செய்ய வேண்டும் என்று அரசியலமைப்பிலே இருக்கிறதோ அது எனக்கு நடக்க வேண்டும், சரியான பொருளாதாரம் இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு சரியான கல்வி கிடைக்க வேண்டும். இப்படிப்பட்ட விரிவான தேவைகளின் பக்கம்தான் மக்களுடைய அவதானம் இப்பொழுது சென்றிருக்கிறது. எனவே கிழக்கிலே எப்பொழுது இந்த கட்சி அரசியல் என்ற நிலைப்பாடு மாறும்? இல்லை, நான் ஒட்டுமொத்தமாக இந்த மக்கள் மனதிலே இலங்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதாக நான் கருதவில்லை. ஒரு தற்காலிக மாற்றமாகத்தான் அது பார்க்கிறேன். நீங்கள் சொன்ன விடயம் ஒரு நிரந்தர மாற்றமாக எல்லா பகுதிகளிலும் வர வேண்டும். 69 லட்சம் பேருக்கு வாக்களித்த போதும் பெரும்பான்மை தீர்மானம் என்பது ஒரு மாற்றமாகத்தான் அது இருந்தது. நாம் எல்லோரும் சேர்ந்து நல்லாட்சி என்ற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி அத்தனை அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஆட்சியை கொண்டு வந்த போதும் அது ஒரு மாற்றமான ஒரு மக்களிடையே வந்த ஒரு மாற்றமாகத்தான் பார்த்தோம். அந்த மாற்றங்கள் பிழைத்திருக்கின்றன. இப்போது கூட என்பிபிக்கான ஒரு அலை எழும்பி இருக்கிறது என்பதே யதார்த்தம். அது ஒரு ஜனாதிபதியை உருவாக்குவதற்கான அலையா அல்லது ஒரு எதிர்க்கட்சியை உருவாக்குவதற்கான தலைவரை உருவாக்குவதற்கான அலையா என்ன என்பது நமக்கு தெரியாது. நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த ரெல்லே என்று சொல்லப்படுகின்ற இந்த அலையும் கூட மீள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்பதுதான். இப்பொழுது நாங்கள் மைத்திரியை கொண்டு வருகிற போது நாம் என்ன செய்தோம் என்றால், மைத்திரி என்பவர் அன்றிருந்த சூழலில் ராஜபக்சக்கள் மீதான ஒரு அதிருப்தியினுடைய மாற்று தெரிவாக பார்த்தோம். அவரை பிழையாக கண்ட நாம் ராஜபக்சக்களை மைத்திரி சரியானவரா என்று நாங்கள் பரீட்சித்து பார்க்க தவறிவிட்டோம். அதே போன்று பின்பு நாங்கள் ஒரு ஈஸ்டர் தாக்குதல் போன்றதான ஒரு சூழல் உருவாகிய நேரம் இதனை கட்டுப்படுத்துவதற்கான ஆள் இவர் என்ற அடிப்படையிலே கோட்டாபய ராஜபக்சவை கொண்டு வந்தோம். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இயங்கினார். ஒரு ஜனாதிபதியாக இயங்குவதற்கான ஆற்றல் அவரிடம் இருக்கிறதா என்று நாம் இந்த மக்கள் பரீட்சித்து பார்க்கவில்லை. அதுபோல தான் இன்றும் நான் சொல்கிறேன். இந்த நாட்டில் அறகலை உருவானது, ஒரு எக்கனாமிக் லொஸ்ட் ஆனோம், நாங்கள் பேங்க் டிராஃப்ட் ஆனோம், எல்லாம் உண்மைதான். அதை தீர்க்கக்கூடியவராக இப்பொழுது இருக்கிற எல்லையில் நாங்கள் இப்பொழுது ஒரு அனுரகுமாரவா, சஜித் பிரேமதாசவா அல்லது யாரோ இவர்கள் இதை தீர்க்கக்கூடியவர்களா என்று பார்க்கின்ற ஒரு அளவுடை மக்கள் கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் இங்கே எதிர்பார்க்கிறேன். இன்றும் அவர்கள் எல்லாரும் தேவையில்லை, புதிதாக இவருக்கு கொடுப்போம் என்று நாம் எடுக்கிற முடிவும் பிழையாகிவிடக்கூடாது. புதிதாக கொடுக்கின்ற ஒருவருடைய கடந்த காலம் எப்படி இருக்கிறது, அவர் இதை சாதித்திருக்கிறார். இப்படி நாம் சஜித் பிரேமதாசவை பற்றியும் பேசுகிறோம். அவரும் பல்வேறு ஆண்டுகள் அமைச்சர்களாக இருந்திருக்கின்றார். இந்த நாட்டிலே எஸ்ஜேபி யுஎன்பியினுடைய ஆட்சி இருந்த சமயத்தில் யுஎன்பியிலே மிக முக்கியமான 3-4 அமைச்சர் என்றால் அதற்குள் சஜித் பிரேமதாசா ஒரு அமைச்சராக இருக்கவில்லை. ஒரு வீடு அமைப்பு அமைச்சு இப்படியான அமைச்சுகள் தான் இருந்தார். இன்னும் இவர் எப்படி ஒரு நாட்டை கொண்டு செல்ல போகிறார் என்ற ஒரு கேள்வி நியாயம். அதுபோலவே விவசாய அமைச்சராகவும் அனுரகுமார் இருந்திருக்கிறார். எத்தகைய மாற்றத்தை அவர் செய்திருக்கிறார், அல்லது திச மகாராமையில் என்ன வகையான மாற்றங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார், அல்லது இப்போது எத்தகைய கொள்கைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்ற விடயங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று தான் எதிர்பார்ப்பு. அதுபோல தான் பிராந்தியங்களிலே இருக்கின்ற அரசியல் கட்சிகளிடம் நான் இப்பொழுது மக்களிடம் சொல்கிற ஒரு விடயம் அதுதான். நம்முடைய பிரச்சனைகள் என்ன, இவர்களை எதை நம்பி நாங்கள் இவர்களுக்கு வாக்களித்தோம், இதில் எவற்றை இவர்கள் தீர்த்திருக்கிறார்கள், அல்லது தொடர்ச்சியாக நம்ம ஏமாற்றுகிற அரசியல் செய்கிறார்களா, எனவே இவர்கள் வேண்டாம் என்று தீர்மானிக்கின்ற ஒரு நிலை உருவாக வேண்டும். ஆனால் இன்று அது உருவாகி இருப்பதாக, கணிந்திருப்பதாக நான் நம்புகிறேன். நான் இப்பொழுது களத்தில் இறங்கி பணி செய்கின்றவன் என்ற அடிப்படையில் நான் சொன்னது போன்று ஆரம்ப காலத்தில் அஷ்ரப் சாரை உருவாக்கியவர் எங்களுடைய பணத்தை போட்டு வளர்த்த கட்சி, ஆனால் இப்பொழுது எங்களுக்கு அதில் திருப்தி இல்லை என்று பல பேர் வருகிறார்கள். அதே போன்று இளைஞர்கள் இன்று முற்றுமுழுதான ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். எனவே அந்த மாற்றம் நிகழும். எல்லாமே ஒரு 20 வருடம் 25 வருடம் தான் எல்லாவற்றிற்குமான ஒரு காலம். இன்று நாம் அதனை தாண்டி இருக்கின்றோம் என்கின்ற போது இந்த தேர்தல் ஒரு புதிய மாற்றத்தை இன்ஷா அல்லாஹ் இந்த இலங்கை தேசத்திற்கு செய்தியாக சொல்லும் கிழக்கு புறத்தில் இருந்து என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய இந்த அத்தனை எதிர்பார்ப்புகள் நீங்கள் சொல்வது போன்ற இந்த ரல்லவுக்கு அலைக்கு அகப்படாமல் மக்கள் சிந்தித்து வாக்களிப்பதாக இருந்தாலும் கூட ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது ரணில் விக்ரமசிங்கவுக்கு. என்னதான் இருந்தாலும் ஊழல்வாதிகளான ராஜபக்ஷக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுவராக ரணில் விக்ரமசிங்க தான் இருக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு ஒரு புறம் மக்களுக்கு மத்தியிலே மிக பலமாக பேசப்படுகிற நிலையில ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியும் நாங்களும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் ஆதரவாக இருக்கிறோம் என்று மேடைகளிலே இப்பொழுது பேச ஆரம்பித்தார்கள். ஒரு காலத்திலே ரணிலோடு இருந்து பிரிந்து ரணிலை எந்த அளவுக்கு விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சித்த ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ போன்றவர்கள் எல்லாம் ரணில் மட்டும்தான் பொருத்தம் என்று சொல்கின்ற அளவுக்கு இப்பொழுது வாய் திறக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது ஒரு பக்கம் ரணில் விக்ரமசிங்கவுக்கு நெகட்டிவ் தானே? இல்லை, நீங்கள் இதை இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மே 9ஆம் தேதி ஜனாதிபதி நாட்டை விட்டு ஓடுகிறார். இந்த நாட்டை பொறுப்பெடுக்க வேண்டும். பேங்க் டிராஃப்ட் திரைசேரியிலே 0 நம்முடைய பணம். இந்த நாட்டுக்கு ஒரு அரசாங்கம் நடக்க வேண்டும், பாராளுமன்றம் நடக்க வேண்டும், இணைய நாடுகளிடம் கடனுக்கு யாராவது ஒருவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். இந்த ஒரு இக்கட்டான சூழல் வருகிறது. எனவே ஒரு வெஸ்ட்மினிஸ்டர் முறைப்படி, ஒரு இங்கிலாந்து பாராளுமன்ற பாரம்பரியத்தின்படி உண்மையாக அந்த பதவி செல்ல வேண்டும். பிரைம் மினிஸ்டரும் இல்லாத சமயத்திலே
கோட்டா ஹோமன்றோம். ஆனால் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் முதல்ல ரிசைன் பண்ணுங்கன்னு மஹிந்த ராஜபக்சேக்கு சொன்னோம். நம்முடைய நாட்டின் அவலத்தை சொல்வது. இப்பொழுது ஜனாதிபதி மூடிவிட்டார். இன்னும் அடுத்த எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பெடுக்க வேண்டும். அவரிடம் கேட்கிறோம், அவர் எடுக்கவில்லை. அப்படியே ஒருவராக கேட்டு ரணில் விக்ரமசிங்கவிடம் கேட்டபோது எனக்கு இதனை செய்ய முடியும், இந்த பொருளாதாரத்தை நான் நிமித்தி தருவேன் என்று அவர் முன் வருகிறார். இப்போ முன் வருகிற ரணில் விக்ரமசிங்கே அன்று முன் வரவில்லை என்றே வைத்துக்கொள்வோம். இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன? இவர்கள் குறை கூறிக்கொண்டே இருந்திருப்பார்கள். ராஜபக்சாக்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள், ராஜபக்சாக்கள் இந்த நாட்டை வங்குறு தடை செய்தார்கள் என்று ராஜபக்சாக்களை திட்டியே இருப்பார்கள். அவர்களை திட்டியே இருப்பதனால் இந்த நாட்டிலே கியூ வரிசை நீக்கப்பட்டிருக்குமா, இல்லை இந்த நாட்டிற்கு ஒரு மாற்றம் வந்து ஒன்றுமே நடந்திருக்காது தான். பழி சொல்லலாம் தான், எல்லோரும் பழி சொல்லலாம். சரி, இதை நீங்கள் அப்படி செய்திருக்கலாம், இதை நீங்கள் இப்படி செய்திருக்கலாம் என்று சொல்லலாம். இதை நான் இப்படி செய்வேன் என்று வந்தவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இப்போ ரணில் விக்ரமசிங்கே வந்து விட்டார். சரி, நீங்கள் பொறுப்பெடுக்கவில்லை. எஸ்ஜேபி சஜித் பிரேமதாச வானரகுமார் யாரும் பொறுப்பேற்கவில்லை. பொறுப்பேற்க ஒருவர் வந்தார் தானே, ரணில் விக்ரமசிங்கே வந்து. அன்றைய காலத்தில் கூட தேசிய அரசாங்கம் பற்றிய கதையாடல்கள் வந்தன. எனவே ரைட், இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை சமாளிக்க ரைட் அவர் பொறுப்பேற்கிறாரா, நாங்கள் எங்களுடைய ஆதரவை தருகிறோம், ஒரு தேசிய அரசாங்கமாக இதனை கொண்டு போவோம் என்றாவது அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கலாம். இவர் பொறுப்பேற்ற முதல் நாளில் இருந்து எப்படியேனும் இவரையும் வீழ்த்தி அடித்துவிட்டு ஒரு பொருத்தமான தருணத்திலே நாம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் இருந்தார்கள். உண்மையாக ஒரு தேர்தலுக்கு செல்கின்ற அழுத்தத்தை, லோக்கல் எலெக்ஷன் கூட நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு நடக்கவில்லை. அது நடக்கவில்லை என்பதற்காக பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அதகலம் பண்ணவில்லை அவர்கள். ஏன் லோக்கல் எலெக்ஷனுக்காக அதகலம் பண்ணினால் பிழை என்பது பொருள் அல்ல. அன்று அவர்கள் இந்த ஆட்சியை வீழ்த்த செய்வதற்காக மறுபடியும் ஒரு அரங்களை உருவாக்கினாலும் இந்த நாட்டை கொண்டு போவதற்கான நம்பிக்கை அவர்களிடம் இல்லை. இன்று நாட்டை ஒரு ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வந்து விட்டார். எனவே இனிமேல் நாம் செய்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கை தான் இன்று இருக்கிற போராட்டம். எனவே ரணில் விக்ரமசிங்கே ஒரு தனி மனிதனாக வந்து ராஜபக்சேக்கள், அவருக்கு ராஜபக்சேக்களோட விருப்பமா, அவருடைய அரசியல் முழுவதும் ராஜபக்சேக்களுக்கு எதிரான அரசியல். அதற்காக இப்போ அந்த ராஜபக்சேக்களுடைய அரசாங்கத்தின் மீது தான் ஒரு தலைவனாக இருந்து இந்த நாட்டை ஆட்சி செய்கிறார். நீங்கள் எல்லாம் போங்கள் என்று அனுப்பிவிட்டால் சஜித் பிரேமதாசாவினுடைய அணியோ ஏனைய அணியோ அவருக்கு சப்போர்ட் பண்ணவா போகிறார்கள்? இல்லை. அப்போ இந்த நாடை எப்படி கொண்டு சென்றிருப்பது? இந்த அவர் இருக்கின்ற இந்த 2 வருடம் இந்த நாடு என்ன நடந்திருக்கும்? எனவே ராஜபக்சேக்களை தண்டிக்க வேண்டும் அல்லது கல்வர்களை பிடிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வது உண்மை என்றால் அதற்கு வழி இருக்கிறது உண்மையாக. அதனை நீங்கள் இந்த ஃபைலாக காட்டுவார் யார், அனுரகுமார் திசானா. இந்த ஃபைலை கொண்டே கமிஷனில் கொடுங்கோ, போலீஸில் கொடுத்து அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுங்கண்டா எடுக்க மாட்டார். நேற்று முன்தினம் ஜனாதிபதி சொன்னார், அவர் வைத்திருந்ததெல்லாம் ஃபோட்டோ காப்பி ஒரிஜினல் நேற்று தான் இருக்கேன்னு சொன்னார். எனவே அதை செய்வதும் இல்லை. அல்லாது இவர்களை நீங்கள் துரத்தி விடுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆதரவை தருகிறோம், இவர்களை நீங்கள் தண்டிப்பதற்கான சட்டங்களை என்று அவர்கள் வந்திருக்கலாம். ராஜபக்சேக்கள் தவிர்த்து பார்லிமெண்டத்தில் நாங்கள் பலத்தை தருகிறோம், உடனடியாக கல்வர்களையும் பிடியுங்கள், அதையும் ஒரு செயல் திட்டமாக கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் செய்து அதுவும் இல்லை. எனவே இது எப்படி ரணில் விக்ரமசிங்கே என்ன செய்யலாம் என்று சொல்கிறீர்கள்? அரசாங்கத்துக்குள் இருக்கிற அமைச்சர்களை வரும் ரணில் விக்ரமசிங்கே போட்ட அமைச்சர்கள் இல்லை, ராஜாங்க அமைச்சர் அவர் நியமித்தவர்கள் இல்லை. எனவே அவர்களை கொண்டு தான் எதிரியாக இவ்வளவு காலம் அரசியல் செய்தவர்களுடனே இணைந்து கொண்டு நாட்டுக்காக அவர் செய்ததை ஒரு பாசிட்டிவான சைடாக தான் நான் பார்க்குறேன். நீங்கள் அதை நெகட்டிவாக பார்க்குறது உண்மைன்றால் நீங்கள் எப்படி செய்திருக்கணும்? ராஜபக்சேக்களை விடுங்கள், நாங்கள் ஆதரவை தருகிறோம், நீங்கள் ஜனாதிபதியாக இருங்கள், ஆட்சியை கொண்டு செல்லுங்கள், அவர்களை தண்டிப்போம் என்று வந்திருக்க வேண்டும். எனவே இது சும்மா ஒரு தேர்தலுக்காக பேசுகின்ற பேச்சு. இப்பொழுதும் நீங்கள் நினைக்கின்றீர்களா, இப்பொழுது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது, சஜித் பிரேமதாசவோ அல்லது அனுரகுமாரோ யார் ஒருவர் ஜனாதிபதி ஆகிவிட்டார் என்று வைப்போம், இவர்கள் தண்டிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? நல்ல ஆட்சியில் அவர்களும் தான் இருந்தார்கள், தண்டித்திருக்கலாமே, இந்த கல்வர்களை பிடித்திருக்கலாமே. இது வெறுமனே ஒரு ஒரு மேல் கோஷமாகத்தான் நான் இதனை பார்க்கின்றேன். அவர்கள் களவெடுக்கவில்லை, ஊழல் செய்யவில்லை என்றெல்லாம் நான் அவர்களுக்கு சிபாரிசு செய்யவில்லை. ஆனால் இந்த களவெடுக்க ஊழல் செய்வதெல்லாம் சும்மா மேடையிலோ பார்லிமெண்ட்டிலோ பேசுகிற விஷயம் அல்ல. அதற்கான சட்ட நடவடிக்கை நீங்கள் எடுத்திருக்கலாம். நல்லாட்சியில் எவ்வளவு காலம் நீங்கள் இருந்தீர்கள், நீங்கள் உரிய ஃபைல்களை கொண்டு கொடுத்து அதனை செய்திருக்கலாம் தான். எனவே இது ஒரு மேம்போக்கான ஒரு பேச்சு. இது நாங்கள் எப்படி என்றால் ஜனாதிபதியை விமர்சிப்பது என்பது அன்னார்ந்து துப்பது போன்று தான். இப்போ ஜனாதிபதி இவர்களுடைய கதையை கேட்டு அனுவே நான் ராஜபக்சேக்களோடு இருக்கவில்லை, நானும் செல்கிறேன் என்று சென்றிருந்தால் இந்த நாட்டு நிலைமை என்ன? நீங்கள் சொல்வது போன்று இந்த மாற்றீடுகளோடு மக்கள் சிந்திக்கிற நேரத்தில் மக்களுக்கான ஒரு தெரிவாக ரணில் விக்ரமசிங்கே இருந்தாலும் கூட நாட்டுக்குள்ளே இருக்கின்ற நீங்கள் சொல்வது போன்று யாருக்கும் பெரும்பான்மை இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போன்று ஒரு அலை பெரும்பாலாக வீசப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒவ்வொரு கட்சிகளுக்கும் இருக்கிறது. ஏனென்றால் எந்த கட்சியினுடைய கூட்டத்தை பார்த்தாலும் மக்கள் திரள் பெருமளவு இருக்கிறது. அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று தெரியவில்லை. இப்படி இருக்கிற நிலையில் உங்களுடைய தனிப்பட்ட பார்வையில் நாட்டுக்கு இப்பொழுது தேவை தேர்தலா அல்லது மாற்று முயற்சிகளா? இல்லை, உண்மையாக நாட்டுக்கு தேவை மாற்று முயற்சிகள் தான். தேர்தல் இப்பொழுது சட்ட ரீதியாக நடத்தப்பட வேண்டிய நிர்பந்தம் இருப்பதால் நடத்தியாக வேண்டும். அதுக்கு நாங்கள் அரசியலமைப்பை மீற முடியாது என்பதால் தேர்தல் தேவை, அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் உண்மையாக என்று நீங்கள் பார்த்தால் எல்லோருமே ஒரு கேள்வி கேட்க விளைகிற போது ஒரு அரசியல்வாதியிடம் இத்தனை வருஷம் ஒன்றும் நடக்கலை, மாற்றம் இல்லை, அரசியல்வாதி எல்லாம் வேஸ்ட்டு, இப்படி தான் பேசுகிறது பொதுவாக.
நான் அடிக்கடி உதாரணம் சொல்வேன், புதிய வீட்டிலே கட்டிருக்கிற பூசணிக்காய் மாதிரி தான் அரசியல்வாதிகள் நிலை. ஆனால் உண்மையாக நான் ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த நாட்டுக்குள் நிறைய சிஸ்டம் சேஞ்ச் வரணும் என்று எதிர்பார்க்குறேன். குறிப்பாக அதிகாரிகளால் நடக்கிற ஊழல்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இந்த நாடு குட்டிச்சுவராகுவது எல்லா அதிகாரிகளையும் சொல்லவில்லை, எதற்காக அதிகாரிகள் எனக்கு எதிராக கொடி பிடிக்க தேவையில்லை. பல ஆஃபீஸுகளில் நடக்கின்ற அதிகாரிகளால் நடத்தப்படுகிற ஊழல் என்பது சில அமைச்சரவைகளிலே அமைச்சகங்களிலே அமைச்சரை மேமாற்றி நடக்கின்ற ஊழல்களும் இருக்கிறது. அமைச்சரையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற செயலாளர்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டு நிலைமையை சொல்கிறது. அதே போன்றும் ஒவ்வொரு விடயத்தையும் அணுகுகிற போது நம்முடைய அந்த ஒரு சிஸ்டம் இல்லை. இப்போ நாங்கள் பார்த்தா டிஜிட்டல் மயப்படவில்லை. இன்றைக்கு பல டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு இருக்கிற ஃபைல் எல்லாம் இன்னும் மெனுவலாக தான் இருக்குது. அது டிஜிட்டல் மயமாக இல்லை. எனவே ஒரு வேலையை செய்கிறதுக்கு நாம் எடுத்துக்கொள்கிற காலம் என்பது இன்றைக்கி நாட்டுக்குள்ளே வர நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் திரும்பி போகிறாங்க. என்னென்னா ப்ரொசீஜர் கூட அந்த மினிஸ்ட்ரி போய் அவரை பிடிக்கணும், இந்த மினிஸ்ட்ரி போய் இவரை பிடிக்கணும், ஏதாவது கொடுத்தா தான் நடக்கும். அதாவது கெட்டதை செய்கிறதுக்கு ஊழல் என்ற நிலையை தாண்டி நல்லதை உடனடியாக செய்கிறதுக்கு ஊழல் என்ற நிலை நம்ம நாட்டிலையும் போல அமைகமாக இருக்கிறது. அப்போ அதையெல்லாம் பொலிட்டீஷியன் அங்கே உள்ளே போய் செய்கிறார்கள் இல்லை. எனவே நாங்கள் அந்த உண்மையாக எங்கே பிரச்சனை இருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது நான் ஜனாதிபதியிடம் பார்த்த ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த நாட்டை சரியாக கொண்டு செல்வதற்கான பல்வேறு சட்டங்கள், கிட்டத்தட்ட 45-50 சட்டங்களை இப்பொழுது அவர் வந்ததும் உருவாக்கியிருக்கார். அனைத்துமே மிக தேவையான சட்டங்கள். அந்த சட்டங்களில் என்ஃபோர்ஸ் பண்ணணும். இதை எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வருதுங்கிறது மிக முக்கியம். இப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நம்மிடம் எப்போதுமே இருக்கிறது. லஞ்சம் ஊழல் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் சிங்கப்பூர்லேயும் அது இருந்தது. அதற்கான ஒரு அமைப்பை லீ குவான் யூ உருவாக்கினார். அதிலே இருந்த சிஸ்டம் தான் அங்கே இருந்த மிக முக்கியமான ஒரு விடயம். ஒருவர் வந்தால் அவரை நீங்கள் உடனடியாக 10 நிமிடங்களுக்குள் அவருடைய முறைப்பாட்டை எடுக்க வேண்டும். 3 தினங்களுக்குள் அவருக்கான தீர்வை கொடுக்க வேண்டும். அந்த காரியாலயத்திற்கு யாராவது ஒரு அழைப்பை ஏற்படுத்தினால் 3 ரிங்குக்குள்ளே அதனை நீங்கள் தூக்க வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நிலைப்பாடு அங்கே இருந்தது. அவ்வாறான ஒரு மிக கடினமான ஒரு போக்குடன் மட்டும்தான் இந்த நாட்டில் நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இன்றைக்கு பார்த்தால் புதியதொரு சட்டம் அதிலே ஒரு புதிய சேக்குலர் ஒன்று வந்தால் அதிலிருந்து ஊழல் செய்ய நாம் கட்டிக்காரலாம். இலங்கையில் நான் பார்த்தேன், எந்த லூப்பை வச்சு இதுக்குள்ளே ஊழல் செய்யலாம் என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறோம். எனவே இந்த நம்மிடம் நிறைய முறைமைகள், இப்போ சாதாரணமாக ஒரு காணியினுடைய உரிமை மாற்றம் செய்கிறதாக இருந்தாலும் கூட பல காலங்கள் மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்குது. இவையெல்லாம் ஆன்லைன் சிஸ்டத்துக்கு மாற்றி உடனடியாக செய்கிற நிலைமைகள் உருவாகும். முன்பு ஒரு காலகட்டத்தில் பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கவே நாட்கள் சென்றது. இன்றைக்கி நாங்கள் ஒரு நிமிஷத்தில் கொடுக்குறோம். இதுபோல் டிஜிட்டல் மயமாக்கணும். அண்மையில் கூட எல்லாத்தையும் இலத்திரனியல் மயமாக்குற ஒரு சட்டம் வந்தது. அதே போன்று தான் உங்களுக்கு தெரியும், ஆன்லைன் சேஃப்டி பில் வந்திருக்கிறது. இந்த ஆன்லைன் சேஃப்டி பில்லு கூடாக தேவையற்ற கருத்துக்கள், வீணற்ற ஹேட் ஸ்பீச்சுகள் எல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்துகிற சிஸ்டத்தை கொண்டு வரணும். இப்படியான இந்த சட்டங்கள் சரியாக அமுல்படுத்தப்படணும். 13 அமெண்ட்மெண்ட் பார்லிமெண்ட் கான்ஸ்டியூஷனில் இருக்கு, தாய் சட்டத்தில் இருக்கு. ஆனால் 13 அமெண்ட்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள் அமுல்படுத்தலை என்பது போல தான் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் இருக்கிறது. இங்கே ஆன்டி கரப்ஷன் பில்லையும் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இவைகளெல்லாம் வந்தாலும் அது அமுல்படுத்தப்படாத சரியான ஒரு நடைமுறையில் இல்லாத போது அதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. என்ன கேட்டால் மிக ஸ்ட்ரிக்டான ஒரு சட்ட நடைமுறை இங்கே கொண்டு வரப்பட வேண்டும். போலீஸ் திணைக்களங்கள் லஞ்ச ஊழல் அற்ற திணைக்களங்களாக மாற்றம் பெற வேண்டும். இன்றைக்கி நாங்கள் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லஞ்சம் வாங்கல் என்று சொல்ல முடியுமா? அல்லது நாங்கள் ஒரு டிஎஸ் ஆஃபீஸுக்குள்ளே லஞ்சம் இல்லாமல் வேலை நடக்குன்னு சொல்ல முடியுமா? எல்லா இடங்களிலும் கரப்ஷன் தலைவிரிச்சு ஆடுகிற போது உண்மையாக பார்த்தால் இந்த நாட்டில் அதிகமான பணத்தை யார் திருடி இருக்கிறார்கள் என்று பார்த்தால் அது சிஸ்டம் தான் திருடிருக்கு. இன்று இருக்கிற சிஸ்டம் அதிகமான பணத்தை உள்வாங்கியிருக்குது. எனவே நான் அதிகமாக பாராளுமன்றத்தில் பேசுகிற போது எல்லோரும் சொல்ல மாட்டார்கள், நான் சொல்கிற விடயம் ஓவர் டெமோக்ரஸிக்கு நான் ஆதரவானவன் கிடையாது. இந்த டெமோக்ரஸி ஜனநாயகவாதிகள் என்றெல்லாம் பேசுவார்கள். காசை கொடுத்துட்டு ஓட்டு வாங்குகிற நாட்டில் என்ன தெரிஞ்சாங்க ஜனநாயகம் என்று பேசுகிறேன். 50.5% ஓட்டு எடுத்தால் ஒரு ஜனாதிபதி. காசை கொடுத்து சாராய போத்தில் கொடுத்து நாங்கள் ஓட்டு வாங்குகிறோம். இன்றைக்கு நிறைய மேடைகளில் மக்கள் திரளை பார்க்குறோம். அந்த பஸ்ஸில் இருக்கிற மக்களுக்கு சாப்பாட்டு பார்சலும் சாராயமும் காசும் கொடுத்து தான் திரட்டுறோம். அது எந்த கட்சியாகவும் இருக்கலாம். இதுதானே நடக்குது. இது என்ன ஜனநாயகம்? இது இந்த பெரும்பான்மை என்பது நம்முடைய மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. பெரும்பான்மை என்பது அறிவீனமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பெரும்பான்மையை தான் நாம் ஜனநாயகமாக பார்க்கிறோம். இந்த டெமோக்ரஸி ஒரு போலி டெமோக்ரஸி என்பது என்னுடைய கருத்து. ஒரு டிக்டேட்டர்ஷிப் இருக்கும். டிக்டேட்டர்ஷிப் என்றால் ஒரு சர்வாதிகாரி ஹிட்லர் மாதிரி ஆளச் சொல்கிறாரா என்று சொல்ல வேண்டாம். இப்போ நீங்கள் பார்த்தா லீ குவான் யூ நாட்டை ஆட்சி செய்கிற போது ஒரு இறுக்கமான சட்டத்தை கொண்டு வர, துப்பினா உங்களுக்கு நாங்கள் ஃபைன் அடிப்போம். நீங்கள் டாய்லெட்டுக்கு போய் ஃப்ளஷ் பண்ணலைன்னா உங்களுக்கு ஃபைன். அது சிங்கப்பூரில் இந்த நடைமுறை. எனவே நான் சொன்னது 3 பெல்லில் நீங்கள் 4வது பெல்லில் தூக்கி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் உங்களை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவோம். இது எப்படி சட்டம்? அப்படியான ஒரு இறுக்கமான, அப்படி இல்லாவிட்டாலும் மிக முக்கியமான சட்டங்களை இறுக்கமாக்கி
அந்த நடைமுறையை கொண்டு வந்த போது மட்டும்தான் அந்த நாட்டை மாற்றலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரச கூட்டுத்தாபனங்கள்லாம் நஷ்டத்தில் போகுது. இந்த அரச கூட்டுத்தாபனங்கள் நம்முடைய ஹெல்த் செக்டர், எஜுகேஷன் செக்டருக்கு நாங்கள் செலவழிக்கிறதை விட அதிகமாக இந்த அரச நஷ்டத்தில் போகிற அரச கூட்டுத்தாபனங்கள் நஷ்டத்தை ஈடு செய்வதற்காக செலவழிக்கிறோம். எனவே இந்த நஷ்டத்தில் போகிற கூட்டுத்தாபனத்தை விற்போம் அல்லது தனியார் மயப்படுத்துவோம் என்கிற போது இந்த அரச சொத்துக்களை விற்கிறார்கள் என்று ஒரு கோஷம் எழும்புகிறது. இந்த கோஷம் எழும்புகிறது யூனியன் போராட்டமாக மாறுகிறது. எனவே அந்த கோஷத்துக்கு பின்னால் ஒரு மக்கள் திரள் வருகிறார்களே, உங்களோட சொத்தை விற்கப்படாதான். இதில் இருக்கிற ஃபேக்ட்ரிகள் விளங்குறது. இப்போ சிங்கப்பூரை போல் ஆகணும் என்று சொல்கிறோம். சிங்கப்பூர் எப்படி ஆகிருக்கு? இவ்வாறான நஷ்டம் அடைகிற நிறுவனங்கள் எல்லாம் தனியார் மயப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ துபாயில் இல்லாத ஒரு டெவலப்மெண்ட்டாக நியூ துபாய்ன்றது முழுக்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஓல்டு துபாய் அவங்களோட ட்ரெடிஷனல் அவங்க பாதுகாத்துருக்குறாங்க. அதே நியூ துபாயில் எல்லா டெவலப்மெண்ட் வருது, எல்லா மக்களும் வந்து போகிற இடமாக மாறுது. எந்த நாட்டில் இல்லை இப்படியான ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குற, தனியாருக்கு கொடுக்குற விஷயங்கள் எங்கே இல்லை? இன்றைக்கி வளர்ந்த நாடுகள் எல்லாம் ஹெல்த்தும் எஜுகேஷனும் கூட தனியார் தான். நாங்கள் எப்படின்னா ஒரு போலியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிறோம். எங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் வேணும், அதை தனியார் மயப்படுத்தக்கூடாது அன்பம். ஆனால் இன்றைக்கி டியூஷன் கிளாஸுக்கு 5000 கோடி செலவழிக்கிறோம். டியூஷன் கிளாஸுக்கு காசு கொடுத்து தான் பிள்ளைகள் பாஸ் ஆகிற நிலைமை. ஸ்கூலுன்றது ஒரு போலியாக தான் இருக்குது. அப்போ அதுக்கு ஒன்று டியூஷன் கிளாஸை நிப்பாட்டணும் அல்லது ஒரு ப்ரைவேட் மயமாக ஆக்கணும். ஹாஸ்பிட்டலை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அரசு ஹாஸ்பிட்டல்களால் நிறைய நன்மைகளை நாம் அடைகிறோம். ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் பெரும்பான்மை தேவைக்காக போகிறோம். எனவே இந்த விடயங்களில் ஒரு தெளிவு நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே வந்தாக வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் இந்த இந்த கலாச்சார காவலர்கள் மாதிரி பல விஷயங்களை நாங்கள் பேசுகிறது தான். ஆனால் நடைமுறையில் பார்க்கும்போது ப்ராக்டிக்கலாக பிள்ளையாக இருக்கிறோம். அந்த பட்டியல் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அத்தனை விஷயங்கள், இத்தனை தெளிவாக நீங்கள் பேசக்கூடிய இந்த அத்தனை விஷயங்களுக்குள்ளேயும் இந்த பார் பெர்மிட் கொடுக்குற விஷயங்கள் பகிரங்கமாக பேசப்பட்டது. பொத்துவில்ல பார் திறக்கப்பட்டதுக்கு எதிராக மிகப்பெரிய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. நிறைய இடங்களில் சோஷியல் மீடியாவில் எழுதப்பட்டது. முஷரஃப் ஏன் அமைதி காத்து வந்தார்? அது இல்லை, நான் தடுத்திருக்கிறேன். என்னுடைய வேலை அதுதான். ஒன்று நடக்கக்கூடாது என்றால் அதை நடக்காமல் தடுப்பது தான் நம்முடைய வேலை. பொத்துவில் பார் உருவாகவில்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே ஒரு பார் பெர்மிட் கொடுக்க போகிறாங்க என்று ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் வந்தது. அப்போ வளமையாக எங்களுடைய பிராந்தியத்தில் செய்கிற அரசியல் உங்களுக்கு தெரியும். உடனடியாக ஒருவர் கடிதத்தை எழுதி போட்டுவிட்டு அந்த கடிதத்தை ஃபேஸ்புக்கில் போட்டு அந்த பாருக்கு எதிராக ஒரு கடிதம் போட்டாராம். நான் இந்த கடிதம் மாதிரி நிறைய கடிதத்தை நான் இந்த இத்தனை கால அரசியலையும் பார்த்துட்டேன். டக்குன்னு என்ன செய்கிறேன்னா ஒரு விஷயம் வந்து அந்த கடிதத்தை அனுப்புகிறேன் அல்லது இவரை சந்தித்த போதில் ஒரு ஃபோட்டோவை போகிறேன், அவ்வளோதான். ஒன்றும் நடக்காது. நான் அந்த மண்ணில் பிறந்தவன். அங்கே இருக்கிற அந்த அவர்கள் பார் அமைக்க இருந்த இடத்துக்கு பக்கத்தில் பன்சல் இருந்தது, சர்ச் இருந்தது, எல்லாமே இருந்தது. அது வரவே கூடாது. அதுக்கு முன்னாடி ஒரு சிங்கள டீச்சர் ஒரு கிளாஸ் நடத்துகிற இடம், அது வரக்கூடாது, அதை தடுக்கணும். இப்போ நான் வந்து இப்போ வெளியிலேருந்து விமர்சனம் செய்கிறதுக்கு நான் வெளியிலையாக இருக்கேன், நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கேன், கவர்மெண்ட்டோட இருக்கேன். ரெண்டு வேலை என்ன தடுக்கணும். இப்போ வரல, தடுத்தாச்சு. முஷாரஃப் என்ன செஞ்சால் தடுத்துட்டார். அதில் வேலை எப்படி செய்யணுமோ அதை செய்யக்கூடிய மாதிரி செய்யணும். அதில் தான் நான் கடைசியாக பார்லிமெண்ட்டில் பேசும்போதும் பேசினேன். அதில் ஒரு ஃபேக்ட் ஒன்று இருக்குது. இந்த ஃபேக்டை நாம் புரியணும். ஒன்று என்னென்னா, இந்த எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் இப்படியான பார்கள் கொடுக்குறத தடுக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லை. இந்த நாட்டை பொறுத்தளவிலே வருமானத்தை அதிகரிக்கிறது இந்த மாதிரியான பார்கள், இதை கொடுக்கணுன்றதில் அவங்க உறுதியாக இருக்காங்க. அவங்களுக்கு ஹராம் இல்லையே, ஹலால் தானே, அரசாங்கத்துக்கு ஹராம் தானே, பாரை கொடுக்கணும்ன்றிருக்காங்க. அதில் அவர்கள் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கார்கள். இப்போ பொதுவான மதஸ்தாபனங்கள், பள்ளி வாயில்கள், ஸ்கூல்களுக்கு பக்கத்தில் 100 மீட்டருக்கு வெளியில் இருந்தால் போதும் என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதை வைத்து தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள், இந்த கடை உரிமையாளர்கள் எல்லாம் 110 மீட்டரில் திறக்கிறது. அப்போ பிரச்சனைகள் வருகிற போது எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் அளந்து பார்த்து சேவையரை போட்டு 110 மீட்டர், எனவே அவர்கள் திறக்கலாம். வழக்கு தாக்கல் செஞ்சாலும் கூட அவர்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வருது. பொத்துவில் பிரச்சனையிலையும் கூட நீங்கள் வழக்குக்கு போக சொல்லுங்க என்று இந்த உரிய நபர்கள் பேசியிருக்கிறார்கள். ஏனென்றால் வழக்கில் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். எனவே நான் பார்லிமெண்ட்டில் பேசுகிற போதும் விதுர விக்ரமநாயக்க அமைச்சரிடம் சொன்னேன், முடிஞ்சால் ஒரு 1000 மீட்டர் அல்லது 500 மீட்டர் இந்த மதஸ்தாபனத்திலேருந்து தள்ளி வேற எங்கேயாவது கொண்டு இந்த குடிக்கிறவன் எங்கேயும் போவாங்க. இந்த குடிக்கிறவன் எங்கெல்லாம் தேடி போய் காட்டுக்குள்ளே கணத்தைக்குள்ளே எல்லாம் 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தாண்டி போய் சாராயம் குடிக்கிறவர்கள் இதான் இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த 100 மீட்டருக்குள்ளே 200 மீட்டருக்குள்ளே இந்த பார் அமைக்கிறீங்க என்று நான் இப்போ சட்ட திருத்தம் கொண்டு வர சொல்லி கேட்டிருந்தேன். எனவே அந்த பொத்துவில்லையும் இந்த பார் அமைக்கப்பட்ட போது அது விமர்சனமாக வந்தது. ஒரு சிலர் அதை வைத்து அரசியல் செய்யலாம் பார்த்தார்கள். ஒரு பார் ஒன்று உருவாக்க நாம் அனுமதிப்போமா? எனவே நான் அதை எங்கே சொல்லி எப்படி அதை தடுக்க வேண்டுமோ அதை இவ்வளவு சட்டம் அவர்களுக்கு சாதகமாக இருந்த சூழலிலும் அதனை நான் தடுத்திருக்கிறேன். இப்பொழுது பொத்துவிலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பார் வரமாட்டாங்க. இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் பிடிக்குமா உங்களுக்கு? ஆர்எஸ்எஸ்ஸை பிடிக்குமா? இந்தியாவினுடைய ஆர்எஸ்எஸ் தான் இந்திய அரசியலிலே இந்தியாவை ஒரு மதச்சார்பற்ற நாடாக நாம் பார்க்கிறோம். கான்ஸ்டியூஷனில் அது இல்லாவிட்டாலும். ஆனால் இப்பொழுது மதச்சார்பான ஒரு நாடு என்கின்ற ஒரு பலமான ஒரு
முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய செயற்பாடுகள். அதற்கு மோடி கொடுக்குற ஆதரவு தான் மோடி மீதான ஒரு எதிர்ப்பலையை உருவாக்கிது. ஆனால் உங்களுக்கு இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் மூலம் அதிக வரவேற்பு கிடைத்ததாக சில இடங்களில் பேசப்படுது. அதனால தான், ஏன்னா இலங்கைக்குள்ளேயும் ஆர்எஸ்எஸ் ஊடுருவி இருக்குதுங்கிறத யாராலும் மறுக்க முடியாது. பகிரங்கமாகவே நிறைய இடங்கள்ல இலங்கைக்குள்ளே இருக்குது. மிக அடிப்படையற்ற சில தகவல்கள். நீங்கள் நான் நினைக்கிறேன், இந்தியாவுக்கு நான் அம்பேத்கரனுடைய பிறந்த தினத்திற்காக உரையாற்ற சென்னேன். இப்போ இந்த விமர்சனம் போலி முகநூலில் எழுதுகிற ஆட்களுக்கு முதல்ல அம்பேத்கர் அவர்களுக்கு தெரியணும், அவங்க அதை படிக்கணும். அம்பேத்கர் என்றவர் ஆறு இந்தியாவின் முதன்மை சட்டம், அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி ஒரு தலித் இனத்தவர், இந்தியாவில் தலித் இனத்தவர் தான் கான்ஸ்டியூஷனை உருவாக்கினார் என்பது அதை வச்சு தான் பார்லிமெண்ட்டில் சத்தியம் செய்கிறாங்க. பெரும் தேசியம் அங்கே பேசுகிறவர்கள், பெரும் கட்சிகள் எல்லாவற்றுக்கும் சிம்ம சொப்பனம் அம்பேத்கர் தான். அம்பேத்கர் சிலையை எங்கே வச்சாலும் அதுக்கு ஒரு கூடு அடிச்சிருப்பாங்க, ஏன்னா அதை உடைச்சிட்ருவாங்க. அம்பேத்கர் சிலை எங்கெங்கெல்லாம் வைக்கப்படுகிறதோ அங்கே பார்த்தீங்கன்னா கூடு அடிக்கப்பட்டிருக்கு. கூடு அடிச்சிருந்தா என்ன அர்த்தம்னா, அந்த சிலை வைக்கப்பட்ட சுற்றுச்சூழலில் அந்த சமூகம் வாழலைன்னு அர்த்தம். அந்த சமூகம் இருக்கிற இடத்துல மிக திறந்து வச்சுருப்பாங்க. அம்பேத்கர் என்பவர் ஒரு சட்ட மேதை, சட்டம் படித்தவர், வைத்தியம் எல்லாம் படித்த ஒரு மேதையவர். அப்போ அம்பேத்கரை பற்றி ஒரு விசேட உரையாற்ற வேண்டும் என்று இலங்கையிலே நான் ஒரு நிகழ்வுக்காக சென்றிருந்த சமயத்தில் இந்தியாவினுடைய சில அரசியல்வாதிகள் வந்திருந்தார்கள். எனவே அங்கே நான் உரையாற்றியிருந்தேன், பிஎம்ஐசியில் நடந்த நிகழ்வு. எனவே அவர்கள் என்னிடம் அறிமுகமானதன் பிற்பாடு எங்களுடைய கட்சியிலேயும் நாங்கள் அம்பேத்கருக்கான ஒரு பிறந்தநாள் விழா எடுக்க இருக்கிறோம், நீங்கள் கட்டாயம் வர வேண்டும் என்று சொன்னார். சரி என்று சொல்லிவிட்டு அந்த பிறந்தநாள் விழாவிற்கு சென்று அங்கே மக்களுக்கு சில உதவி ஒத்தாசைகள் புரிந்தார்கள், பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டது. அதிலே அம்பேத்கர் பற்றிய ஒரு சிறப்புரையை பிரதம அதிதியாக நானும் இன்னும் ஒரு அமைச்சரும் வருவதாக இருந்தது. அந்த அமைச்சர் அன்று வரவில்லை, நான் தான் ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி ஆகிவிட்டேன். அதிலே உரையாற்றி விட்டு வந்தேன். அவர்களுடைய மரபும் கலாச்சாரமும், அவர்கள் உண்மையாக தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே ஒரு அரசியல்வாதிக்கு உச்சபட்ச மரியாதைகள் கொடுப்பார்கள். நான் ஏர்போர்ட்லேருந்து என்னை கூட்டி சென்றதை கூட அது ஒரு இங்கேருந்து ஒரு ஜனாதிபதி போகிற அளவிற்கான வரவேற்பு தான் அங்கே கிடைத்தது. அதே போல் அந்த குதிரை வண்டியிலே அவர்கள் ஊர்வலமாக அந்த மக்கள் அன்போடு கொண்டு சென்றார்கள். எனவே அதனை பார்த்து பொறுக்க முடியாது இங்கிருப்பவர்கள், இவருக்கு ஏன் இந்தியாவில் இவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று. இப்போ அண்மையில் கூட அவர்களுடைய இன்னும் ஒரு நிகழ்வுக்கு அழைத்தால் எனக்கு நேரம் இருக்கவில்லை, நான் போகவில்லை. ஆர்எஸ்எஸ் போன்றதான மிக மதவெறி பிடித்தவர்களுக்கெல்லாம் அப்பால் பட்டவன் முஷாரப் மனிதம் மிகுந்தவர். முஷாரப் என்பவர் இன்று தெரிந்த ஒரு ஆள் இல்லை மக்களை. நான் ஊடகத்தில் 15 வருஷம் பணிபுரிஞ்சிருக்கிறேன். முஷாரப் என்ற என்று இந்த மக்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் என்னுடைய ஊடகத்திலே நீங்கள் திரும்பி என்னுடைய நிகழ்ச்சிகளை பார்த்தீர்களா இருந்தால் மதங்களை ஒருங்கிணைக்கின்ற ரீகன்சிலியேஷன் பற்றி, அன்பு பற்றி அதிகமாக பேசின ஒரு ஆள் தான் முஷாரப். நிறைய இடங்கள் உங்களை பார்த்து நாங்கள் இதில் வளரணும்னு நினைச்சிருக்கிறோம். நாங்களும் நிறைய அன்பை அதிகம் போதித்தவன் ஆர்எஸ்எஸோடு இருக்க மாட்டான். இறுதியாக இப்படி கேட்டால், உங்களை போன்றே ரிஷாட் பதியுதீனாக இருக்கலாம், ரவுஃப் ஹக்கீமாக இருக்கலாம், இஷாக் ரஹ்மானாக இருக்கலாம், அலி சப்ரி ரஹீமாக இருக்கலாம், கபீர் ஹாஷிமாக இருக்கலாம், இம்தியாஸ் பாக்கிர் மாக்காராக இருக்கலாம், சிறுபான்மையிலே குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் அரசியல் செய்யக்கூடிய யாரை இப்படி உட்கார வைத்து நீங்கள் யாருக்காக அரசியல் செய்கிறீர்கள் என்றால், சமூகத்துக்காக, சொசைட்டிக்காக, மக்களுடைய உரிமைகளை வென்று கொடுக்கணுங்கிறதுக்காக. கடைசியாக இதை இப்படி கேட்டால், மக்களுக்காக இருக்கிறோம் என்று சொல்கின்ற அத்தனை அரசியல்வாதிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்க்க முடியாது ஒரே குடையின் கீழ் இருந்து. எனக்கு ஒரு பதில் இருக்கிறது. எங்கள் எல்லோரும் இப்பொழுது சொல்வார்கள், கட்சிகள் எல்லாம் ஒன்றிணையணும், முஸ்லீம் சமூகம் ஒன்றிணையணும். இது நல்ல முயற்சியும் நல்ல கேள்வியும். அதுக்கு முன்பு என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது, எதற்காக ஒன்றிணையணும்? இன்று நான் இந்த முஸ்லீம் சமூக அரசியலிலே வைக்கின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு என்னவென்றால், முஸ்லீம் சமூகத்தினுடைய வகைபாகம் இந்த நாட்டில் என்ன, நமக்கு என்ன தேவை, எதற்காக நாம் போராட வேண்டும்? இப்போ உதாரணத்துக்கு அரசியல் தீர்வு என்றால் எங்களுடைய நிலைப்பாடு என்ன? முஸ்லீம் சமூகத்துக்குள்ள ஒரு வெளிப்படை தன்மை ஒன்று இருக்கிறதா? 20வது திருத்தம் என்று ஒன்று வருகிறது என்றால் அரசாங்கத்தோடு இருந்தால் நாங்கள் ஆதரிக்கிற, அரசாங்கத்தோடு இல்லாவிட்டால் எதிர்க்கிற என்கிற நிலைப்பாடு தான் நம்மகிட்ட இருக்குது. அதை விட்டு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை முஸ்லீம் சமூகத்துக்கு தேவையா இல்லையா என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கா? அஷ்ரப் சர்திக்கக்குள்ள சில விஷயங்களை சொன்னார். இன்று இருக்கிற முஸ்லீம் சமூகத்துக்கு 18க்கு நாங்கள் ஆதரவு, ஏன் அரசாங்கத்தோடு இருந்தோம். 18 கருத்தாளர்களை நீங்கள் தானே உருவாக்கணும் அரசியல்வாதி. நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். நான் இப்பொழுது கேட்கிற கேள்வியை நீங்கள் நன்றாக யோசித்தால், இப்போ நீங்கள் எல்லோருமாக ஒன்று சேர சொல்கிறீர்கள், எதற்காக சேர வேண்டும்? இப்போ முஸ்லீம் சமூகத்துக்கு என்ன தேவை என்று நீங்கள் அடையாளம் கண்டிருக்கீங்களா ஒரு ஊடகவியலாளராக? முஸ்லீம் சமூகம் ஓகே, அவர்கள் இப்பொழுது சமஷ்டியை கேட்கிறார்கள், அல்லது 13 நீங்கள் இதை நிறைவேற்ற வேண்டும், ஏதோ ஒன்றை சொல்லுகிறார்கள் தானே. முஸ்லீம் சமூகம் இன்ன விடயத்தை கேட்கிறது. குறைஞ்சது பார்த்தால் வடக்கு கிழக்கு மீண்டும் இணையவே கூடாது என்று கிழக்கிலே ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆனால் ஒரு முஸ்லீம் கட்சி தலைவர் என்ன சொல்ல, அதை பற்றி நாம் ஏன் பேச வேணாம், நடக்காது தானே. அப்படி அல்லவே. அல்லது அவர்கள் ஒன்றை நினைத்து கொண்டிருக்கிற போது நாம் இதை பற்றி பேசினால் அவர்கள் நம்மை பிழையாக இப்படியெல்லாம் நாம் யோசிக்கிறோம் என்றால் நமக்கு என்ன வேண்டும் என்றே தெரியும். அண்மையிலே நான் ஒரு கருத்தை வெளியிட்டேன்.
என்னை பொறுத்தளவிலே போலீஸ் அதிகாரம் என்பது மாகாணங்களுக்கு தேவையில்லை. நான் நினைக்கின்றேன் முஸ்லீம் சமூகத்துக்குள் இந்த கருத்தை நான் தான் சொல்லியிருக்கிறேன், வேறு எவரும் சொல்லவில்லை. என்னுடைய கருத்து இலங்கையினுடைய போலீஸ் சிஸ்டம் நன்றாக இருக்கிறது. இந்தியா போன்று மொழிவாரி மாநிலம் இங்கு இல்லை. அங்கே மொழிவாரி மாநிலம் என்பதால் ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு மாநிலம், அந்த மாநிலத்துக்கு ஒரு போலீஸ் என்கிறது நியாயம். எங்களுடைய இலங்கைக்குள் அப்படியான ஒரு தேவைப்பாடு ஒன்று இல்லை. எனவே இங்கே ஒரு போலீஸ், இப்பொழுது கிழக்கு மாநிலத்தில் ஒரு போலீஸ், வடக்குக்குள் நுழைகிற போது இன்னொரு போலீஸ் என்கின்ற நிலைப்பாடு தேவையில்லை. அந்த போலீஸ் அதிகாரத்தை கொடுக்கிற போது அதை தெரிவு செய்கிற விடயங்களிலே பல்வேறு சிக்கல்கள் இருக்கின்றன. எம்மை கேட்டால் ஒரு சிறுபான்மை சமூகமாக, ஒரு முஸ்லீம் சமூகத்தின் பிரதிநிதியாக பல்வேறு சிக்கல்களை முஸ்லீம் சமூகம் அவ்வாறு ஒன்று உருவானால் சந்திக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். ஆனால் காணி அதிகாரத்தை கொடுக்கணும் இல்லை, நான் அதை சொல்கிறேன். நான் இந்த கருத்தை நான் சொன்னேன். இந்த கருத்தை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்று பார்க்கும்போது அதுக்கு ஆதரவாக பல கருத்துக்கள் வந்தன. ஒரு யூனிவர்சிட்டி லெக்சர் வந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அவர் இப்படி பேசினால் மற்ற சமூகம் நம்மை பிழையாக நினைத்துவிடும். இது என்ன நிலைப்பாடு? என்னுடைய கண்ணை ஒருவர் கேட்கிறார், என்னுடைய கண்ணை நான் தரமாட்டேன், இது எனக்கு சொந்தம் என்று நான் சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு வற்புறுத்தல். அது நடக்காது, நீங்கள் ஏன் அதை பேசணும் என்று ஒரு தலைமை சொல்கிறார். எனவே என்னை பொறுத்தளவிலே நமக்கு எது வேண்டும், இதுதான் எங்கள் நிலைப்பாடு என்பது தொடர்பாக உரிமை அரசியல் நிறைய பேசுவோம். நான் மூலமாக கேள்வி கேட்டுவிட்டு தான் வந்துட்டேன். எதுடா உரிமை அரசியலுங்கிறீங்க, எதுடா அபிவிருத்தி அரசியலுங்கிறீங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பந்தனையாவோட ஒரு நேர்காணலில் எனக்கு நடந்த ஒரு விஷயம்தான். மைனாரிட்டிஸ் 500,000 பேருடைய நியமனம் வழங்கப்படுகிற ஐயா, தென்பகுதியிலிருந்து சிங்களவர்களை கொண்டு வந்து வடபகுதிக்கு நியமிக்கிறார்கள், எங்களில் ஒருவர் கூட இல்லையா அந்த மைனர் ஸ்டாஃப் நியமனத்துக்கு, இதை எடுத்து தாருங்களேன் என்று ஒருவர் நான் நேர்காணல் செய்கிற போது கேட்கிறார். இவ்விதமான விடயங்களில் ஈடுபட்டால் நாங்கள் உரிமையை வென்றெடுக்க முடியாதுன்னு அவர் பதில் சொல்கிறார். இன்றைக்கு உரிமையும் அவர் வென்ற பாடும் இல்லை, அந்த இதையும் வென்ற பாடலை. உண்மையாக நான் சம்பந்தன் ஐயாவை மதிக்கிறேன். நாங்கள் நடக்கிறோம், நம்பி நடக்கவில்லை என்று சொன்னார். அவரை போன்ற ஒரு மிதவாத தலைவர் இந்த சிறுபான்மை இந்த பெருந்தேசியத்துக்கு கிடைக்க மாட்டார். எனவே அவர் இருக்கிற போது ஒரு தீர்வை அவர் கொடுத்திருக்க வேண்டும். அவர் அதை கொடுக்கவில்லை என்பது உண்மையாக எனக்கு இருக்கிற கவலை. ஆனால் நான் கொஸ்டின் பண்ணுறேன், தமிழ் தேசிய அரசியலினுடைய போக்கிலே எனக்கு அதிருப்தி இருக்குது. எதையெல்லாம் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம், ஏன் சமஷ்டியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற போது தான் தனிநாடை பற்றி பேசணும். 13+ கிடைக்கக்கூடிய வாய்ப்பிலே சமஷ்டியிலே நின்றோம், 13 கிடைக்கக்கூடிய வாய்ப்பிலே 13+ல நின்றோம். இப்போ 13க்குள்ளேயாவது நிறைவேற்றணுங்கிற நிலைப்பாட்டுக்கெல்லாம் வந்துடும். எனவே அதில் அதிருப்திகள் இருக்கிறது. இதுபோல் இந்த முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரும் குறைபாடு என்னவென்றால், நமக்கு எது தேவை? உண்மையாக போலீஸ் அதிகாரம் நம்மளோட சொசைட்டிக்கு இது தேவையா? இந்த காணி அதிகாரம் என்பது இல்லை. முஸ்லீம் சமூகத்தில் என்ன வகையான காணி பிரச்சனைகள் இருக்குது? இன்றைக்கு உரிமை அரசியல் என்று கதைக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் வைல்ட் லைஃபாலும் ஃபாரஸ்டாலும் அபகரிக்கப்பட்ட காணிகளை விடுவிக்கிற இறுதி தருணத்தில் இருக்கிறோம். இன்று வரையிலும் அது சம்பந்தமாக நடந்த எந்த ஒரு கூட்டத்திலும், அது சம்பந்தமாக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற எந்த ஒரு முயற்சியிலையும் ஒரு அரசியல்வாதியை நான் காணவில்லை. அதனால் என்ன உரிமை அரசியல் என்று பேசுகிறோம். இந்த உரிமை அரசியலை வென்றெடுக்க நாங்கள் மீண்டும் கட்சியை நாங்கள் கட்டமைப்போம் என்று பேசுகிறோம். இது என்ன வகையான அரசியல் என்று எனக்கு புரியாமல் இருக்குது. எனவே நான் முதல்ல சொல்கிறேன், நீங்கள் கூட்டு சேருங்க, சேராமல் இருங்க. எத்தனை எம்பிமாருங்கிறது முக்கியம் இல்லை, எதற்காக எம்பிமார்ன்றது தான் முக்கியம். 3 எம்பிமாரும் வினைத்திறனாக இருப்பாங்கள் முஸ்லீம் சமூகத்துக்கு போதும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக எதற்காக முஷாரஃப் எம்பி என்றும் பொதுவில் மக்கள் சிந்திப்பார்கள். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இத்தனை தகவல்களை தந்திருந்தீர்கள். மிக்க நன்றி உங்களுக்கு. நன்றி. தேங்க்யூ. எனவே சந்திக்கலாம் நாங்கள் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில்.